ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸான அஃபரோயிட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். ஒரு இடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு சோல்ஜர் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கணும். இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, என்னால் எதையுமே பார்க்க முடியல. நான் இறந்து போன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா நான் இன்னும் அந்த ஆர்கஸ் லேப்ரின்குள்ளே தான் இருக்கணும். இந்த லேப்ரின்த்தோட டீபஸ்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் யாரும் வந்ததில்லைன்னு கேள்விப்பட்டேன். மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் பார்க்கும்போது ஒரு ராபிட் அவன் கண்ணுக்கு தெரியுது. டஞ்சன்ல கீழே போக போக மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான். அப்போ ரெண்டு உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரவு பார்த்தா அந்த ராபிட்ட அந்த உல்ஃப் ரெண்டுத்தையும் குழம்பு கட்டி ஈஸியா சாவடிச்சிருது. கியூட்டான ராபிட்னு பார்த்தா இது கொடூரமான ராபிட்டா இருக்கு. டெலிபோர்டேஷன் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட அது டக்குன்னு வந்துருது. அதோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணவா அந்த பையன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இப்போ கரடி மாதிரி ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரவும் இந்த முயல் பயந்து ஓட ஆரம்பிக்குது. நகத்தை வச்சு காத்துலயே ஒரு ஸ்லாஷ் தான், அவ்வளவுதான். முயலோட தலை துண்டா போயிருது. இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, நான் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து அங்கிருந்து ஓடுறான். அந்த கரடி மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து காத்துலயே திரும்பவும் ஒரு ஸ்லாஷ போடுது. நம்ம ஹீரோவோட வயித்துல கீறி நம்ம ஹீரோவோட கை துண்டா போயிருது. துண்டா போன நம்ம ஹீரோவோட அந்த கையை வந்துட்டு அந்த கரடி எடுக்குது. நம்ம ஹீரோ கடிப்பட்டு வாயில இருந்து ரத்தமா வருது. ஹே, அது சாப்பிடாத, அது என்னோட கை, திரும்ப கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்குள்ள அது சாப்பிடுது. செவுத்துல கை வச்சு டிரான்ஸ்மியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாறைக்குள்ள ஒரு ஓட்ட கிரியேட் ஆகுது. அதே நேரத்தில் இந்த கரடி முன்னாடியே ஒரு பாறை கிரியேட் ஆகுது. டிரான்ஸ்மியூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அந்த கரடி நம்ம ஹீரோ கிரியேட் பண்ற பாறையெல்லாம் உடச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தப்பிச்சிருதான். என்னோட கையில இருந்து நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கு, எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கிருதான். நம்ம ஹீரோவோட வாயில ஏதோ ஒரு தண்ணி வந்து விழுது. நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன்? ஓ, இந்த கிறிஸ்டல் இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், இது ஹோலி வாட்டர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு காமிக்கிறாங்க லேப்ரின்த்ல ரேரா கிரியேட் ஆகிற இந்த கிறிஸ்டல்ல இருந்து வர தண்ணி தான் ஹோலி வாட்டர். இந்த வாட்டரோட பவரை ஹீலிங் பண்றதோ கர்ஸை போக்குறதோ அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட ஸ்டேட்டஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி என்னால் பெருசா எதுவும் சண்டெல்லாம் போட முடியாது. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நிறைய விஷயங்களை லைப்ரரியில கத்துக்கிட்டேன். ஆனா அந்த லேப்ரின்த்ல இப்படி வந்து மாட்டிக்கிடுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இப்போ 7 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆர்கஸ் லேப்ரின்த்குள்ள என்டர் ஆகுறாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த லேப்ரின்த்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறவன் சொல்றான். நம்ம ஹீரோவால சண்டை போட முடியல. அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். நம்ம ஹீரோவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உன்னாலதான் சண்டை போட முடியாதுன்னு தெரியும்ல, எதுக்காக தேவையில்லாம எங்களுக்கு பிரச்சனையா கூடவே வர அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து கேட்கறான். உனக்கு எதுவாகலன்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும் அந்த இன்னொரு பையன் டென்ஷன் ஆகுறான். ஆமா, அது என்ன கிறிஸ்டல், பார்க்க ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்க்கவும் இதோ நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எடுக்கலான்னு போறான். அந்த பிரீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணு அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. தெரியாத எந்த ஒரு பொருளையும் தொடாத அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் போய் அந்த கிறிஸ்டலை தொடவும் இவங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அண்ட் இவங்க போன அந்த இடத்துல திடீர்னு நிறைய மான்ஸ்டர்ஸ் கிரியேட் ஆகி இவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்க 20வது ஃப்ளோர்ல இருந்து டைரக்டா இப்போ 65வது ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. ஃப்ளோரோட நம்பர் அதிகமாக ஆபத்தும் அதிகமாகும். அப்படிதான் ஷிசுகோ, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த அந்த ஜெனரல் மாதிரி இருக்கிறவன் அவனோட ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கிரியேட் பண்றான். ஆனா அந்த பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டா அந்த ஷீல்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வருது. இவங்க எல்லாரும் தோத்து போகிற கண்டிஷன்ல இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்மியூட் பவரை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற எர்த் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டரோட காலை பிடிச்சு வைக்கிறான். நாகுமோ பார்த்து அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்லவும் நீங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வந்து பாராட்டவும் ப்ளீஸ் கேப்டன் மெல், சிரசாக்கியை சேஃப்டி பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அவனை அவளை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த லேண்டை வச்சு பிடிச்சு வைக்கவும் அந்த மான்ஸ்டர் அதை உடச்சுக்கிட்டு வெளியே வருது. மத்த எல்லாருமே சேஃப்டியா ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்னுட்டு இப்போ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. நாகமோ இந்த பக்கமா ஓடிவா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் மேல இருந்து கீழே விழுந்தப்பமே இறந்து போகணும், ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு சாகுறதுல விருப்பம் இல்ல. சாகுறது ஈஸியாவே இருந்தாலும் கூட எனக்கு வாழணும். என்னோட கையில இருந்து ரத்தமா வந்துகிட்டே இருக்கு, எனக்கு வலிக்குது. எதனால நான் கீழே விழணும்? யார் இப்படி எனக்கு பண்ணது? நான் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உன்னை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் மெல் சொல்லியிருப்பான். எல்லாரும் சேஃப்டியா ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த சேஃப்டியா இருக்கிற பக்கமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு அட்டாக் மட்டும் நம்ம ஹீரோவை நோக்கி டைரக்டா வருது. அதுல தான் நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்கான். யாரோ என்ன வேணும்னே அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா என்னோட டீம்மேட்ல இருக்கிற ஒருத்தங்களை எதுக்காக என்ன அட்டாக் பண்ணணும், யாரை அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட டீம்மேட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால அந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றங்கிற பேர்ல அந்த பிரிட்ஜை உடைச்சு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் சேர்த்து மேல இருந்து கீழே விழுந்திருந்தாங்க. நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ் லேடியான சிரசாக்கியும் அவ கூட இருக்கிற பொண்ணு அப்புறமா இன்னொரு பையன் இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ 9 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. சிரசாக்கி இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அந்த லேப்ரின்த்க்கு எங்க கூட வர வேணாம், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, உனக்கு ஆபத்துன்னு சொல்லி என் கனவுல காமிச்சது, நீ அந்த லேப்ரின்த்குள்ள வந்த அப்ப திடீர்னு காணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ அப்படியா, ஹே
சிரசாக்கி, நீ ஒரு ப்ரீஸ்ட் தானே, அப்படி எனக்கு ஏதாச்சும் ஆபத்து நடந்தா உன்னோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன காப்பாத்துவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோ, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த சிரசாக்கிங்கிறவா சொல்லியிருப்பா. ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன், இவ்வளோ கீழ் ஃப்ளோருக்கு கண்டிப்பா யாராலையும் என்ன ரெஸ்கியூ பண்றதுக்கு வர முடியாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? எங்களோட விருப்பமே இல்லாம மேஜிக் இருக்கிற இந்த புது வேர்ல்டுக்கு நாங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆயிருக்கோம். என் கூட இருக்கிற ஒருத்தங்களை என்ன கொல்ல பார்த்திருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னோட ஒரு கை போயிடுச்சு. ஏன் இப்படிலாம் நடக்கணும்? நான் இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு என்னோட வேர்ல்டுக்கே திரும்ப போகணும். என்னோட வழியில குறுக்க யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு சாவு நிச்சயம். ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு அந்த ஹோலி வாட்டரை குடிச்சிட்டு நான் வாழ்றதுக்காக மான்ஸ்டரை சாப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே போய் உல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டரை ஓட்டைக்குள்ள வர வச்சு ஒரு டிராப்ல விழ வச்சிருந்தான். டிரான்ஸ்மியூட் பவரை யூஸ் பண்ணி இப்ப அந்த குழியை வந்துட்டு அப்படியே மூடிடுதான். சாவுங்க சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஈட்டி எடுத்து குழிக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் அப்படியே குத்தி குத்தி கொலை பண்ணி அதோட கறி எடுத்து அப்படியே பச்சையா நம்ம ஹீரோ சாப்பிடுறான். அவளுக்கு இது ஒன்றும் டேஸ்டா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கி, இது சாப்பிட்டா பாய்சனா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோட செல்ஸ் அண்ட் டிஎன்ஏ எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஹோலி வாட்டர் எடுத்து நம்ம ஹீரோ குடிக்கிறதுனால அந்த பாய்சன் இப்போ நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணல. ஆனா அந்த மான்ஸ்டரோட டிஎன்ஏ நம்ம ஹீரோ உடம்புல கலந்ததுனால நம்ம ஹீரோ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அப்படியே மயங்கி விழுந்துதான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறந்து என் பாடி இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் லைட்டாகவும் ஃபீல் ஆகுது. இந்த ஹோலி வாட்டர் மட்டும் இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் மீட்டை நான் சாப்பிட்டப்ப இறந்து போயிருப்பேன். அம்மா என்ன இது, நான் பாக்குறதுக்கு ஏதோ டீமன் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் லெவல செக் பண்ணி பார்த்தா 12-10 இருந்து நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் இப்போ 100-300 மாறி இருக்கு. மானா மேனிபுலேஷன், அயன் ஸ்டொமக்னு புது ஸ்கில்ஸும் கிடைச்சிருக்கு. அயன் ஸ்டொமக் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால இப்போ எதை வேணா சாப்பிட்டு ஜீரணிக்க முடியும். அண்ட் அந்த ஃபாக்ஸ் மான்ஸ்டரோட அந்த தண்டர் பவர் கிடைச்சிருக்கு. இது நான் கரெக்டான வோல்டேஜ்ல யூஸ் பண்ணா இதை வச்சு என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கரியை ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணி எரிக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ லெவல் 8ல இருக்கான். நம்ம ஹீரோவோட மேஜிக்கே வந்து எர்த் மேஜிக் தான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அயன் மெட்டல் இந்த மாதிரி விஷயங்களை தேடி போறான். இந்த ராக் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அயன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு எரியக்கூடிய ஒரு ராக்கையோ கண்டுபிடிக்கிறான். அது கிட்டத்தட்ட கன் பவுடர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இப்போ கன் அண்ட் புல்லட்ஸ் ரெடி பண்றான். 6 ஷாட் ரெவால்வர், அப்புறமா அந்த டஃப்பான அயன் மெட்டலை வச்சு கன்னையும் கன் பவுடர்ஸ் புல்லட்குள்ள வச்சு அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி ஷூட் பண்றான். ஸ்ட்ராங்கா இருந்த அந்த ராபிட்டை இப்போ நம்ம ஹீரோ சாவடிக்கிறான். என்னோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, உன்னோட பேரு டானர் அப்படின்னு சொல்லி அந்த கன்னுக்கு ஒரு நேம் வைக்கிறான். இப்போ அந்த முயல் மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ சாப்பிடுவோம். நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த முயலோட பவரான குயிக் ஸ்டெப், ஃபாஸ்ட் டெலிபோர்டேஷன் பவர் நம்ம ஹீரோ கிடைக்குது. ஏரோடைனாமிக்ஸ் அப்படிங்கிற காத்துலயே ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்குது. இப்போ இது பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இப்போ அந்த கரடியை தேடி நம்ம ஹீரோ போறான். டேய் தம்பி எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட கை டேஸ்டா இருந்துச்சா, சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். ஓ டேரக்டா நீ ஃபைட்டுக்கு வந்துட்டியா, நான் முன்ன இருந்த மாதிரி வீக் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச புது பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கிட்டே இருந்து தப்பிக்கிறான். ஆனா அது வந்துட்டு காத்துலயே ஃபிளாஷ் பண்ணவும் நம்ம ஹீரோவோட துப்பாக்கி அவன் கையில இருந்து போயிருது. நம்ம ஹீரோவோ தள்ளி போய் கீழே விழுறான். நல்லவேளை நான் இதை ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சேன்னு சொல்லி லைட் கிரானைட்டை போட்டு இப்போ துப்பாக்கி எடுத்து அதோட கையை ஷூட் பண்ணி என்னோட கையவோ நீ இப்படி தானே சாப்பிட்டா, உன் கை ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த மான்ஸ்டர் டென்ஷனாகி அட்டாக் பண்ண வருது. லைட்டிங் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணவும் அது அப்படியே கீழே விழுது. பை பை அப்படின்னு நம்ம ஹீரோ அதோட நெத்தி போட்டலே இப்போ ஷூட் பண்றான். அவ்வளவுதான், அது இறந்து போயிருது. இப்போ இந்த லேப்ரின்த்ல இருந்து நான் வெளியே போறதுக்கான நேரம். இங்க இருந்து வெளியே போய் என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கே நான் திரும்ப போவேன். என் வழியில யார் குறுக்க வந்தாலும் அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வெளியே போறான். அந்த லேப்ரின்த்லயே வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த லேப்ரின்த்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அங்க இருக்கிற மான்ஸ்டரை கொண்டு அதை நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆயிட்டான். அண்ட் அவனோட ஸ்டேட்டஸ் லெவல் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய பவர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. நான் மேல நோக்கி வந்திருக்கேன், ஆனா எனக்கு வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கல. அப்படின்னா நான் கீழே நோக்கி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போறான். அந்த இடம் ரொம்பவும் இருட்டா இருக்கு. அங்க பள்ளி மாதிரியான ஒண்ணு இருக்கு. அதோட பார்வையை வச்சு எல்லாத்தையும் ஸ்டோனா மாத்துது. நம்ம ஹீரோவோட கை கொஞ்சம் ஸ்டோனா மாற ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ டக்குனு ஹோலி வாட்டர் யூஸ் பண்ணி அவன் கை ஸ்டோனா மாறதை தடுக்கிறான். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லிசர்ட் வரப்போ ஃபிளாஷ் கிரானைடை யூஸ் பண்ணுவோம். அதோட கண்ணா அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோ அதை ஈஸியா கொண்டுதான். அப்படியே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 13th ஃப்ளோர் 15th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். அண்ட் போற வழியில இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுகிட்டே இருக்கான். 44வது ஃப்ளோர் வரைக்கும் போயுமே நம்ம ஹீரோக்கு வெளியே போற வழி கிடைக்கல. 20வது ஃப்ளோர்ல அந்த லேப்ரின்த்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கவும் அங்க ஒரு கிறிஸ்டல் இருந்தது. அதை தொட்டோனே நாங்க டைரக்டா 65th ஃப்ளோருக்கு போயிட்டோம் அப்படின்னு கேப்டன் மெல்ட் ரிப்போர்ட் பண்ணவும் பீப்புள் இது நாள் வரைக்கும் ஹையஸ்ட் லெவலா போனதே அந்த 65th ஃப்ளோர் வரைக்கும் தானே அப்படின்னு மன்னர் கேட்கவும் ஆமா ஹீரோஸ்ல ஒருத்தரை நாங்க அங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோஸ்க்கு இப்படி ஆயிட்டுன்னு தெரிஞ்சா மக்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும், இதை பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது அப்படின்னு மன்னர் சொல்றாரு. ஷீசுகோ உடனே அந்த இடத்துல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. இது பஹிமஸ் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி மெல்ட் சொன்ன எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. சிரசாக்கி வந்துட்டு இன்னும் அழுத கண்டிஷன்ல அப்படியே தான் இருக்கிறா. அதை நினைச்சு ஷீசுகோ கொஞ்சம் வருத்தப்படுறா. கிட்டத்தட்ட அந்த பஹிமஸ்ங்கிற டேஞ்சரஸான மான்ஸ்டர் கிட்ட இருந்து எல்லாரையும் நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். அந்த மான்ஸ்டர்னால அந்த பிரிட்ஜ் கீழே இடிஞ்சு விழவும் நாகுமாவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி அங்க போக ட்ரை பண்றா. வேண்டாம் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஷீசுகோ தடுக்கிறா. நம்ம ஹீரோ கீழே விழவும் இல்ல நாகுமாவை நான் காப்பாத்தணும், நானும் போறேன், அவனை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன விடுங்க அப்படின்னு சிரசாக்கி கத்தவும் கேப்டன் மெல்ட் வந்துட்டு அவ கழுத்துல அடிச்சு அவளை மயங்க
வச்சிருந்தான், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும் அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சீசுகோ சொல்றா. இதுக்கு மேலேயும் உங்கள ஒருத்தர் நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் சொல்றான். இப்போ வழியை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. இப்போ சீசுகோ வந்துட்டு அவங்க எல்லாரும் இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். உங்க எல்லாரையும் இந்த வேர்ல்டுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி போப் ஈஸ்டர் அப்படிங்கிறவன் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி போப் ஈஸ்டர் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருக்கான். இந்த வேர்ல்டுல மொத்தமா 3 ரேசஸ், அதாவது 3 இனம் இருக்கு. ஹியூமன்ஸ், டீமன்ஸ், அப்புறமா பீஸ்ட்மேன். ஹியூமன்ஸ்கோ டீமன்ஸ்கோ எப்பவும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். டீமன்ஸ் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாங்கிறதுனால ஹியூமன்ஸ் தோக்குற கண்டிஷன்ல இருந்தாங்க. ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்காக ஈஹித் தி காட் ஆஃப் கிரியேஷன் ஹீரோஸ் இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த ஹீரோஸ் தான் இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ நம்ம தான் இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இங்க இருக்கிற மக்கள் யாரையும் நம்ம சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன். ஒரு டீச்சர் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தான். உங்க உயிரை என்னால ரிஸ்க் எடுக்கலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீச்சர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஷீசுக்கு இதுல இருக்கானா நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. நான் சொல்ல கேட்காம பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் உங்க டீச்சர், என்ன கொஞ்சமாச்சும் மதிங்க. நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். உங்க உயிரை என்னால ரிஸ்க் எடுக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே திடீர்னு எங்க கிட்ட எப்படி இவ்வளவு பவர்ஸ் வந்துச்சு, நாங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யாரும் என்ன பார்க்கல, யாருக்கும் என் மேல சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னு வளரிக்கிட்டே ஒருத்த போகவோ, பியாமா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கறா. ஒன்னும் இல்லையே, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க போய் ஸ்வாட் எடுத்து நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இவளை பார்த்து அவன் பயந்துகிட்டே இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பவும், எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல இவன் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டானா. ஆக்சுவலி இவன் எப்பவுமே நாகமோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஒருவேளை ஷிரசாக்கி இவன் லவ் பண்றானா இருக்குமோ? சாச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஷீசுகோ நினைக்கிறா. இப்போ ஷீசுகோ போயிட்டு சிரசாக்கிய பாக்குறதுக்காக போறா. அவ கையை போய் பிடிக்கவோ சிரசாக்கி கண்மொழிக்கிறா. சிரசாக்கி ஒரு வழியா நீ கண்மொழிச்சிட்டியா? 5 நாளா நீ கண்டினியூஸா தூங்கிக்கிட்டே இருந்த, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஷீசுகோ சொல்லவோ, ஆமா என்னாச்சு? ஆமா நம்ம கடைசியா லேப்ரின்த்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. உனக்கு தாகமா இருக்கோ, இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சமாளிக்க ட்ரை பண்றா. ஆமா நாகுமோ அவனுக்கு என்னாச்சு? அவன் எங்க இருக்கான்? அவனை காப்பாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாகமோ போயிட்டான் அப்படின்னு சீசுக்கு சொல்லவோ, இல்ல கண்டிப்பா அவன் அந்த இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ எந்திக்க ட்ரை பண்றா. ஆனா ஷிரசாக்கியால நடக்க கூட முடியல. நாகமோ அந்த இடத்துல தனியா மாட்டிட்டு இருப்பான். அவன் பயப்படுவான். நான் போய் காப்பாத்தணும், அவனை நான் காப்பாத்துவேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி அலறா. இங்க நம்ம ஹீரோ அவனோட ஹோலி வாட்டரை சின்னதா ஒரு மெட்டல் பாட்டில் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஊத்தி வைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட எர்த் மேஜிக் இருக்குங்கிறதுனால செவுத்துக்குள்ள ஓட்ட போட்டு கூட அந்த லேப்ரின்த் ஃபுல்லா சுத்தி பாக்குறான். ஆனா வெளியே போறதுக்கான வழி கிடைக்கல. எப்படினாலும் நான் வெளியே போற வழியை கண்டுபிடிச்சு என்னோட வீட்டுக்கு போக தான் போறேன். என் வழியில யார் குறுக்க வந்தாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த டஞ்சனுக்குள்ள ஒரு பெரிய கதவை கண்டுபிடிக்கிறான். லைப்ரரியில நான் எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு கதவை நான் அதுல படிச்சதே இல்லையே. இது ஏதாச்சும் ஏன்ஷியன்ட் ரூமா இருக்குமோ? இதை திறக்கிறது அப்படின்னு தெரியல, பேசாம ஓட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ஓட்ட போடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஷாக் அடிக்குது. அண்ட் கல்லா இருந்த 2 சிலை இப்போ மான்ஸ்டரா மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட நெத்திலேயே ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ அதை காலி பண்ணிட்டு, உன்னை ஒரே ஷாட்ல காலி பண்ணிட்டேன்னு நினைச்சு கவலைப்படாத, ஏன்னா எனக்கு சண்டை போடுற மூடு இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அந்த 2வது மான்ஸ்டரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த புல்லட்ஸ்ல இருந்து தப்பிக்குது. உன்கிட்ட ஷீல்டு இருக்கா? அதை எப்படி பிரேக் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கன்னை ரீலோட் பண்ணிட்டு ஷூட் பண்ண இடத்துல திரும்ப ஷூட் பண்ணுவோம். அந்த ஷீல்டு பிரேக் ஆகி அதோட கை உடையுது. அந்த கதவை விட்டு நீ தள்ளியே வர மாட்டிக்க. அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னத்தை தான் நீ ஸ்பெஷலா ப்ரொடெக்ட் பண்ற? நான் அதை தெரிஞ்சுக்கிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதோட ஷீல்டு உடையும் நம்ம ஹீரோவை அது டைரக்டா அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சு இதையே ஒரே ஹெட் ஷாட் தான், அவ்வளவுதான், இறந்து போயிருது. இப்போ அப்படியே லேப்ரின்த்க்கு மேல அந்த கிங்டம் காமிக்கிறாங்க. நாகமோ இறந்துட்டாங்கிறத என்னால ஒத்துக்கிட முடியாது. என் கண்ணால நான் பாக்குற வரைக்கும் அதை நம்ப மாட்டேன். என்ன முட்டாளன்லாம் நினைக்காத. ஒருவேளை அவன் கீழே விழுந்து ஒன்று உயிரோடு இருந்தோம்னா நம்ம அவனை தேடி கண்டிப்பா போய் ஆகணும். அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். நீயே எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும், இது என்ன கேள்வி? நான் உன்னோட ஃப்ரெண்டு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. அந்த இறந்து போன 2 மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த டோரை ஓபன் பண்ற கீயான மானா ஸ்டோனை நம்ம ஹீரோ எடுக்கிறான். இப்போ அந்த கதவுல போய் அதை ஃபிக்ஸ் பண்ணப்போ அந்த கதவுல ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி இப்போ அந்த கதவு ஓபன் ஆகுது. ஸ்பெஷலா அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ உள்ள போய் பார்க்கறான். நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்ணி உள்ள போறான். ஒரு பாக்ஸ் க்ளோ ஆகி சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ நடந்து உள்ள போக போக அந்த இடத்துல இருக்கிற வேர் மாதிரியான ஒண்ணு கம்மியாகிக்கிட்டே வருது. அண்ட் லைட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. சுத்திட்டு இருக்கிற அந்த எல்லோ பாக்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு அடைக்கப்பட்டிருக்கா. அது ஒரு பர்சனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. டேஞ்சரஸான ஒரு இடத்துல உன்னை இவ்வளவு சேஃபா அடைச்சு வச்சிருக்காங்கன்னா நீ ரொம்ப டேஞ்சரஸானவளா இருப்ப. உன்னை ரிலீஸ் பண்றவன் கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பான். நான் அந்த முட்டாள் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நம்ம ஹீரோக்கும் அவனோட டீம்மேட்ஸ் துரோகம் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இதை நினைச்சு நான் அப்புறமா வருத்தப்பட போறேன் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தலான்னு உள்ள போறா. சரி எதனால உன்னை இப்படி அடைச்சு வச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா. ஹே பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒரு வேம்பயர், ரொம்ப காலத்துக்கு வாழுவேன், என்கிட்ட கிரேட்டஸ்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் என்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினேன். ஆனா ஒரு நாள் என்னோட மினிஸ்டர் இதுக்கப்புறம் என்னோட சேவை தேவையில்லைன்னு சொன்னா. என்னோட அங்கிள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, எனக்கும் அதுல ஓகே தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, ஹே நீ என்ன ராயல்ட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா
ஆனா அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நான் அவங்களுக்கு டேஞ்சரஸா இருப்பேனோன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களால என்ன கொல்லவும் முடியாதுல்ல அப்படின்னு அவ சொல்லவும், என்னது உன்னை கொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, நான் ஒரு வேம்பயருங்கிறதுனால என்னை கட் பண்ணா கூட நான் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருவேன். ஸோ அதனால என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், சரி ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் வெளியே கொண்டு வரலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுல இருக்கிற மேஜிக் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, நான் பழைய அதே வீக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை பிரேக் பண்றான். அறுபட்ட அதுல இருந்து அந்த பொண்ணு இப்போ ரிலீஸ் ஆகுறா. நம்ம ஹீரோனோட நிறைய பவர்ஸை யூஸ் பண்ணதுனால சோர்ந்து போய் கீழே விழுறான். ஸோ ஹோலி வாட்டர் குடிச்சு தெம்ப ஏத்திக்கிடுறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கவும், என்னாச்சு உனக்கும் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உன்னோட கை ரொம்ப வாமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், ஆமா ஏன்னா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவ கேட்கவும், ஹாஜிமி நாகமோ. சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீயே ஒரு பேர் வை அப்படின்னு அவ சொல்றா. ஏன் உன் பேர் மறந்து போச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல என்னோட ஓல்டு நேம் நான் யூஸ் பண்ண விரும்பல, நீ எனக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானே ஒரு பேரை சூஸ் பண்ணணுமா, சரி ஓகே யோயி இந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா என்ன அப்படின்னு அவ கேட்கறா. யோயி அப்படின்னா அது நிலவு குறிக்கும். இந்த ரூம்குள்ள வந்த உடனே நிறைய ஸ்டார்ஸை பார்த்தேன் அண்ட் உன்னோட எல்லோ ஹேர் எனக்கு 3 ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. திடீர்னு ஆரோஸ் எங்கிருந்து அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தி நம்ம ஹீரோ அந்த அவ்வளோ ஆரோஸையும் வாங்கிக்கிறான். நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. நம்ம ஹீரோ மேல அந்த அம்பு மாதிரி ஒண்ணு வந்து குத்தவும் வழியில நம்ம ஹீரோ துடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹோலி வாட்டர் தூக்கி அந்த காயத்துல ஊத்துறான். வேம்பயர் பொண்ணு அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ முதுகுல இருந்து எடுக்கிறா. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது பாறை மாதிரி இருக்கிற ஒரு நண்டு மான்ஸ்டர் தான் அட்டாக் பண்ணிருக்கு. உன்னை இந்த இடத்துல இருந்து போகாம இருக்கதா அந்த மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு அவ சொல்றா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதை நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கப்படுறா. அந்த பொண்ணால நடக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு நல்ல டைட்டா பிடிச்சிக்கோ. ஹே மான்ஸ்டர், நீ என் வழியில குறுக்க வந்தா உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட உடம்பு பாறையில செஞ்ச மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட புல்லட்ஸ் எதுவும் வேலை செய்யல. திரும்பவும் அதை அந்த ஆரோ வச்சு அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ குயிக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஏர்லயே வந்துட்டு அது எல்லாத்தையும் தடுக்கிறான். அந்த மான்ஸ்டரோட தலையிலேயே நம்ம ஹீரோ ஒரே இடத்துல திரும்ப திரும்ப ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பெரிய பாம்பை போட்டு வெடிக்க வைக்கிறான். ஆனா அப்படி இருந்துமே கூட அந்த மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அதுக்கிட்ட மாற்ற மாதிரி இருக்கிறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் ஷூட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குன்னு டென்ஷன் ஆகவும் அந்த வாம்பயர் பொண்ணு நம்ம ஹீரோவோட பிளட்டை வந்து இப்ப குடிச்சிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ யூஸ் பண்ற அதே சேம் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குது. ஓ எர்த் மேஜிக்கா, சாரி தம்பி, இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியோ கூட அப்படின்னு அதை அட்டாக் பண்ற அந்த எர்த் மேஜிக்ல இருந்து தப்பிச்சு அந்த மான்ஸ்டரை இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 300 வருஷமா அந்த இடத்துக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்ததுனால யோகி ரொம்பவும் டயர்டா இருக்கா. சோ நம்ம ஹீரோவோட பிளட்டை குடிச்சு முடிக்கிறா. இப்போ யோகி வந்துட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் பாலை கிரியேட் பண்றா. அதை அப்படியே நேரா அந்த மான்ஸ்டரோட தலையில தூக்கி போடுறா. அது இறந்து போயிரும் பார்த்தா இன்னும் அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆகல. ஆனா ஒரு அட்டாக் பண்ணதுலயே யோகி ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டா. சாரி ஹாஜிமி, என்னால முடியல அப்படின்னு அவ சொல்லவோ, உன்கிட்ட கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கூடாது, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி நான் பண்ணாலுமே கூட ஃபர்ஸ்ட் அட்டாக் லெவலுக்கு ரெண்டாவது பவர்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவோ, பரவாயில்ல எனக்கு லைட்டா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அதோட தலையில ஷூட் பண்ண அதே இடத்துலயே நீயும் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு அதே மாதிரி பண்றா. இப்ப நம்ம ஹீரோ அதோட தலையில ஷூட் பண்ணவோ ஈஸியா அதோட தலை வெடிச்சிருது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிருதான். நீ எதுக்காக உன்னோட உயிரை பணிய வச்சு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? நீ என்னை விட்டுட்டு அப்படியே ஓடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், நீ நம்பிக்கை வச்சவங்களே உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன், அதுவும் உனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 300 வருஷத்துக்கு முன்னாடி வேம்பயர்ஸ்லாம் போர்ல கலந்துக்கிட்டதா நான் படிச்சனே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை அதை என்ன அடைச்சு வச்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கும் முன்னாடியா அப்படின்னா அவன் வயசு தான் எத்தனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, பொண்ணுங்க கிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவ திட்டுறா. எல்லா வேம்பயர்ஸுமே அதிக காலம் வாழுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல நான் மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படின்னு அவ சொல்லவோ, அப்படின்னா நீ கிட்டத்தட்ட ஒரு இம்மார்டல் மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு அவ சொல்லவோ, சரி அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே போக வழி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி எனக்கு தெரியாது, இதை கெட்டினது மேவரிக்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவோ, மேவரிக்ஸ்னா யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேவரிக்ஸ்ங்கிறவங்க கடவுளோட தூதுவர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்காகவோ துரோகம் பண்ணிட்டு இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்க. கடவுள்கிட்ட இருந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய லேப்ரின்த் கட்டினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. டிவைன் மேஜிக் இருந்தா நம்மளால இங்க இருந்து ஈஸியா வெளியே போயிட முடியும். பட் இப்போ நம்ம 100th ஃப்ளோருக்கு போய் தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார மாதிரி இருந்த அந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோவோட கன்ஸ் ஒர்க் ஆகாததுனால இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான புல்லட்ஸ் ரெடி பண்றான். ஆமா ஹாஜ்மி, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? உன்னால எப்படி மான்ஸ்டர்ஸ் சாப்பிட முடியுது? ஒரு கை எங்க போச்சு? நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு கேட்கவோ, ஹே ஹே வெயிட், ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேளு. சரி நான் என்னோட கதையை சொல்றேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு நாள் என்னோட கிளாஸ்மேட்ஸும் நானும் எஹித் அப்படிங்கிற காடால இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டோம். நாங்க எல்லாரும் ஹீரோஸ்னு சொன்னாங்க. நாங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. இந்த லேப்ரின்குள்ள வந்தப்போ பஹீமத் அப்படிங்கிற மான்ஸ்டர் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ என் கிளாஸ்மேட்ஸ்ல ஒருத்தங்களை எனக்கு துரோகம் பண்ணாங்க. அப்பதான் நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டி என்னோட கை போயிடுச்சு. ஆனா நான் எப்படியாச்சும் வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். என்னோட சினர்ஜி ஸ்டெபிலிட்டியை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யோகி ஆள ஆரம்பிக்கிறா. எதுக்காக ஆளற நம்ம ஹீரோ கேட்கவும், உன் கதை கேட்க ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உயிரோட சர்வை பண்றதுக்காக ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கா மாறுறது மட்டும்தான் இப்போ என்னோட குறிக்கோள். இங்க இருந்து எப்படியாச்சும் நான் வெளியே போய் என்னோட உலகத்துக்கு என்னோட வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு தான் போகிறதுக்கு எந்த ஒரு வீடும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. ஹே, நீயும் பேசாம என் கூடவே என்னோட வீட்டுக்கு வாரியா? ஆனா என்ன, என்னோட வேர்ல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அங்க மேஜிக்லாம் கிடையாது, ஆனாலுமே நம்ம எப்படியாச்சும் பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையா தான் சொல்றியா? நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆவரா. கோகி ஆமனாகாவா ஜாப் ஹீரோ, பரவாயில்ல, உன் ஸ்கில்ஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் பாராட்டுறான். எல்லாரும் இதே மாதிரியே உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும், இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆமனாகாவா அப்படிங்கிறவன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ யோயை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். டைனோசர்ஸ் நம்ம ஹீரோவை துரத்துது. நான் இதுங்களை கொண்டாலுமே கூட இதுங்க நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆமா, தலையில வேற என்ன பூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே, அந்த பூ பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குப்பா அப்படின்னு யோயி சொல்லவோ கொஞ்சமாச்சு சீரியஸ் ஆகிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டைனோசர் அந்த பூவை தொட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த பூ ஒரு பாராசைட் மாதிரி, அதுதான் இதுங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா இந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் நம்மள தான் துரத்தும். அந்த பூவை ஃபர்ஸ்ட் நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதோட சோர்ஸை தேடி போறான். இங்க யோயி என்னடானா அப்பப்போ நம்ம ஹீரோவோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கா. அவ திரும்ப திரும்ப கடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்குமோ. ஹே, நான் ஒன்றும் உன்னோட ஸ்நாக்ஸ் கிடையாது, இதை கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்துச்சு. திரும்பவும் நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு குகை மாதிரி ஒன்று தெரியுது. அதுக்கிட்ட தான் அந்த பூ நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அந்த குகைக்குள்ள ஓடுறான். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர முடியல. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி வர்ற வழியை நம்ம ஹீரோ அடைச்சிருந்தான். சூப்பரா பண்ணான்னு யோகி சொல்லவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தா இறங்கி நடக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளோ சரி ஓகேன்னு இறங்குறா. இந்த இடம் அமைதியா இருந்தாலுமே எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ திடீர்னு காத்துல பச்சை கலர்ல ஏதோ ஒன்று பறந்து வருது. இதுகிட்ட எதுக்கும் கேர்ஃபுல்லா வேறு அப்படின்னு சொல்லி எர்த்த வச்சு நம்ம ஹீரோ ஒரு பேரியரை கிரியேட் பண்றான். ஆனா யோகி திடீர்னு ஒரு மாதிரி ஆகுறா. ஹாஜிமே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நீ டச் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இவளோட தலையிலயும் அந்த பூ வந்துடுச்சு. நம்ம ஹீரோவால இப்ப எதுவுமே பண்ண முடியல. சோ நம்ம ஹீரோ இப்ப தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த கிரீன் கலர் இது நிறைய நம்ம ஹீரோ மேல இப்ப அட்டாக் ஆகுது. ஃபிளவரை வச்சு கண்ட்ரோல் பண்றா. அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரா. அந்த கிரீன் கலர் இது பட்டாதான் அந்த பூ நம்ம தலையில வளரும். அதை வச்சுதான் அந்த மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஹீரோ மேலயும் அது நிறைய பட்டுருது. இப்ப யோகி வந்துட்டு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். ஹாஜிமே என்னால இதை தடுக்க முடியல, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவோட தலையிலயும் அந்த பூ வளருது. ஆனா அந்த பூ உதிர்ந்து விழுந்துருது. நான் நிறைய மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டதுனால இதெல்லாம் என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ரெடியா நிக்கிறான். யோயை கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹாஜிமே எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ என்ன ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவோ, நல்லதா போச்சு, இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து கரெக்டா அவளோட தலையில இருக்கிற அந்த பூவோட சேர்த்து அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்றான். மூஞ்சி எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அது மூஞ்சிலேயே ஷூட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் சாவடிக்கிறான். உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ யோசிக்காம என்ன ஷூட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி யோகி கேட்கிறா. ஆமா, நீ பெர்மிஷன் கொடுத்துட்டல, அதான் ஷூட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது அப்படின்னு அவ கேட்கவும், நான் அந்த பூவை கரெக்டா ஷூட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் பெர்மிஷனே இல்லாம ஷூட் பண்ணும்போது நீ ஏதாச்சும் கோவப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன்னா அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஷூட் பண்ணதுல என் மண்டை ஒரு கிராக் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு அவ கேட்கவும், வேணும்னா சொல்லி திரும்ப ஷூட் பண்ணி கிராக் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இந்த சாப்பிட்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்கவும், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவ சொல்றா. ஓ ஆமால, 300 வருஷமா நீ அந்த இடத்துல சாப்பிடாம தானே இருந்த, அப்ப எப்படிதான் உனக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன் பிளட்டை குடிச்சேன்ல, அதுதான் என்னோட சாப்பாடு, அதுதான் ரொம்பவும் எனக்கு ஹெல்த்தியும் கூட, சாப்பாடுல இருந்து எனக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் தான், இருந்தாலும் பிளட் தான் எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி நம்ம ஹீரோ பக்கத்துல போகவும், வேண்டாம் வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றா. அவன் நம்ம ஹீரோவை கடிச்சு அவனோட பிளட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த லேப்ரின்த்ல சீக்ரெட் வேவை கண்டுபிடிச்சு 100th ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் போற வழி ஃபுல்லா அந்த லேப்ரின்த்தோட மேப்பை வரைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸையும் அவன் நோட் பண்ணி வைக்கிறான். 100வது ஃப்ளோர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சில இடங்கள்ல இவங்களுக்கு போறதுக்கு வழியே இல்ல, நீ இப்ப ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், நம்ம கீழ் ஃப்ளோர் போக போக மான்ஸ்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால தான் நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய கதவை பாக்குறான். இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உள்ள எனக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்குங்கிறத பாப்போம் அப்படின்னு அந்த கதவை திறக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் யோகியும் சேர்ந்து 100th ஃப்ளோருக்கு வராங்க. இதுதான் இந்த லேப்ரின்த்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ளோரும் கூட. ஹே, இந்த கிறிஸ்டல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இது கண்டிப்பா ஒரு பாதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போய் பார்க்கறான். அந்த கதவுக்கு உள்ள இன்னொரு கதவு இருக்கு. இங்க வர மான்ஸ்டர் மட்டும் நம்ம தோக்கடிச்சுட்டா இங்க இருந்து வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப உள்ள நோக்கி போறான். ஹே, அந்த சர்க்கிளை பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு, கண்டிப்பா இதுதான் ஃபைனல் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம எக்ஸைட்மெண்டா இருக்கிறான். நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் தான், நம்ம சேர்த்து இதை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்னேக் வருது. பார்த்தா அது ஒரு ஸ்னேக் இல்ல, நிறைய ஸ்னேக் அந்த இடத்துல இருக்கு. நம்ம ஹீரோ அவன் கண்டுபிடிச்ச புது ரைஃபிளை வந்து தள்ளி வச்சுட்டு கண்ணை வச்சு சண்டை போடலான்னு முடிவு பண்றான். அந்த பாறை மான்ஸ்டருக்கு இருந்த மாதிரி இந்த ஸ்னேக்ஸோட ஷெல்ஸ் எல்லாம் ரொம்பவே டஃப்பா இருக்கு. ஒரு ஸ்னேக் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுது, இன்னொரு ஸ்னேக் ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுது, இன்னொரு ஸ்னேக் லைட்னிங் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அட்டாக் பண்ணுது. இப்போ யோகி அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ 2 ஸ்னேக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், யோகி ஒரு ஸ்னேக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. மொத்தமா 3 ஸ்னேக்கை நம்ம ஹீரோயும் யோகியும் சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க. ஆனா அதுங்க கூட இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஸ்னேக் வந்துட்டு அடிப்பட்ட எல்லாத்தோட காயத்தையும் ஃபாஸ்டா ஹீலிங் பண்ணிடுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒயிட் ஸ்னேக் தான் போட்டு தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா, அதுக்குள்ள மற்ற ஸ்னேக் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த எல்லா ஸ்னேக்கையும் மீறி நம்ம ஹீரோ அந்த ஒயிட் ஸ்னேக்
ஸ்னேக் அட்டாக் பண்ணலான்னு போனா ஒரு yellow கலர் ஸ்னேக் வந்துட்டு அதுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குது. அந்த ஒயிட் ஸ்னேக் மேல பட இருந்த அட்டாக்க இந்த yellow ஸ்னேக் வாங்கிடுது அண்ட் அந்த ஒயிட் ஸ்னேக்கோ டக்குன்னு அதை ஹீலிங் பண்ணிடுது. அட்டாக், டிஃபென்ஸ், ஹீலிங் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏகிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ புதுசா பிளாக் கலர்ல ஒரு ஸ்னேக் வந்து யோயோட மைண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கி அவளுக்கு சில இல்யூஷன்ஸ் காமிக்க ஆரம்பிக்கி திரும்பவும் அவ அதே இடத்துல அடைஞ்சு கிடக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அவளை விட்டுட்டு போற மாதிரியும் காமிக்கவோ ஹாஜிமி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி யோயி ஆள ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்னேக் யோயி அப்படியே முழுங்கலான்னு போகவோ யோயி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ணி யோயை காப்பாத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். யோயி ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்கிறா. நம்ம ஹீரோ எவ்வளவோ தட்டி பாக்குறான். ஆனா அவ எந்திக்கவே மாட்டேங்கிறா. உடனே ஹோலி வாட்டர் அவளுக்கு நம்ம ஹீரோ கொடுக்கவோ இப்ப அவ அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரா. ஹே யோயி நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஹாஜிமி நீ என்ன திரும்பவும் விட்டுட்டு போயிருவியோ நான் ரொம்பவும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஆள ஆரம்பிக்கவோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அவளுக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்றான். நான் விட்டு போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றதை விட இப்படி செய்யறதுனால அவளுக்கு நம்பிக்கை இன்னும் ரொம்பவும் அதிகமாகும். கண்டிப்பா அதுங்களை தோக்கடிச்சு நான் வீட்டுக்கு போக தான் போறேன், நீயும் என் கூட சேர்ந்து கண்டிப்பா வரதா போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்போ அவ ஹாப்பி ஆகுறா. என்னோட புது ஃப்ரெண்டை ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த ரைஃபிள வச்சு அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்றான். யோயி இப்போ அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீலிங் பண்ற அந்த ஒயிட் ஸ்னேக்கை காப்பாத்துற yellow snake நம்ம ஹீரோ கன்னை வச்சு ஷாட் பண்ணியே போட்டு தள்ளிதான். அந்த பிளாக் ஸ்னேக் திரும்பவும் யோயியை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவன் பண்ண கேஸ் ஞாபகம் வருது. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு யோயி இப்போ வேற லெவல்ல ஃபைட் பண்றா. சோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குது. மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட கையை சாப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த குழிக்குள்ள மாட்டியிருந்த மாதிரி காமிக்குது. இதெல்லாம் என் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ற அந்த பிளாக் ஸ்னேக் நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். என்னதான் இவன் ஷூட் பண்ணாலுமே எல்லா ஸ்னேக்கையும் அந்த ஒயிட் ஸ்னேக் ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த புது வெப்பன் ஒரு பெரிய பிளாஸ்டையே கிரியேட் பண்ணுது. ஹீலிங் பண்ற அந்த ஒயிட் ஸ்னேக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா 2 ஸ்னேக் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுதான். இப்போ யோயி அவளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி தண்டர்ஸை கிரியேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 3 ஸ்னேக்கையும் போட்டு தள்ளிடுறா. அதிக பவர்ஸ் யூஸ் பண்ணதுனால யோயி அப்படியே டயர்ட் ஆகுறா. அவ்வளவுதான் எல்லா ஸ்னேக்கையும் போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ யோயியை பாக்குறதுக்காக வரான். ஆனா இப்போ புதுசா வேற ஒரு ஸ்னேக் வந்துருது. ஹாஜிமி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி யோயி கத்துறா. யோயி அதை அட்டாக் பண்ண போகுது. அந்த அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி யோயியை ப்ரொடெக்ட் பண்றான். யோயி இப்போ லைட்டா மயங்கி அப்படி மயக்கத்துல இருந்து வெளியே வரா. ஹாஜிமி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த பவர்ஃபுல்லான வெப்பனி அந்த பிளாஸ்ட்ல அப்படியே பொடி பொடி ஆயிடுது. அண்ட் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழறான். நம்ம ஹீரோக்கு அடிபட்டு அவன் உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. யோயி ஹீலிங் வாட்டர் குடிச்சு கொஞ்சம் ஹீலிங் ஆயிட்டு நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்க வரா. ஹாஜிமி உனக்கு நிறைய ரத்தம் போகுது எந்திரி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்னேக் திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மேஜிக் ஷீல்ட வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி இப்போ யோயி வந்துட்டு நம்ம ஹீரோவை சேஃபான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஸ்னேக் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அட்டாக் எல்லாத்தையும் சமாளிச்சு இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஹாஜிமி இதை குடிச்சு நீ ஹீலிங் ஆகு அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ குடிக்க மாட்டேங்கிறான். சோ யோயி அதை ட்ரிங்க் பண்ணி டைரக்டா அதை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. அந்த புதுசா அந்த ஸ்னேக் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்குது. இவங்க இருக்கிற இடத்தையும் அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. அதை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன், இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துற ஹாஜிமி அப்படின்னு நம்ம ஹீரோவோட கன் எடுத்துட்டு இப்ப யோயி போயிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றா. அவ உடம்புல தம்பில்லைனாலுமே கூட முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் கரெக்டா ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணலையே ஷூட் பண்றா. திரும்பவும் அது ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் கிரியேட் பண்ணுது. யோயி அதுல அடிபட்டு அப்படியே கீழே விழறா. ஆனா யோயி ஒரு வேம்பயர் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அடிபட்டாலுமே ஹீலிங் ஆயிரும். பட் அவ உடம்புல தம்பில்ல அப்படிங்கிறதுனால அவளால அந்த கன்னை கூட எடுக்க முடியல. நம்ம ஹீரோவா பாக்குறா. நான் ஒன்னியவோ இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆள ஆரம்பிக்கிறா. யோயி அங்க அழுதுட்டு இருக்கா, நான் எப்படியாச்சும் எந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் ஒரு பெரிய பிளாஸ்ட் யோயை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவ அப்படியே கண்ணை முடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு மேல பறந்துட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான். அதை அட்டாக் பண்ற எல்லாமே எனக்கு ரொம்பவும் ஸ்லோவா தெரியுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது ஃபாஸ்டா தான் அட்டாக் பண்ணுது, ஆனா நீ இப்ப ரொம்பவும் ஃபாஸ்டா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. அதை தோக்கடிக்க உன்னோட பவர்ஸ் எனக்கு தேவைப்படும், என்னோட பிளட் குடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளவு சரி ஓகேன்னு குடிக்க ஆரம்பிக்கிறா. யோயி அங்க எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் என்னடா சும்மா படுத்து கிடக்குறேன், நான் எந்திக்கலைன்னா யோயியவோ நான் இழந்துருவேன். யோயி தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னர், அவளையும் நான் இழக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் எனக்குள்ள ஏதோ ஒன்று அவேக்னிங் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட அட்டாக்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்லோவா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோயி இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுத்து ஹீலிங் ஆக, நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணு, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். நம்ம ஹீரோ மேல இருக்கிற செவுத்துல வந்துட்டு ஷூட் பண்ணி ஒரு ஓட்டையை கிரியேட் பண்றான். இப்ப அந்த ஸ்னேக் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஓட்டை எல்லாத்துலயும் பாம்ஸ் செட் பண்ணி வைக்கிறான். ஹேய் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்னேக் நிக்கிற இடத்துக்கு மேல செவுத்துல இருக்கிற பாம்ஸ் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவோம். அது மேல அப்படியே செவரு இடிஞ்சு விழுது. அந்த ஸ்னேக் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கா, அதால வெளியே வர முடியல. நம்ம ஹீரோ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே முள்ளா ரெடி ஆகிற மாதிரி ஒன்னு செட் பண்றான். இப்போ அந்த ஸ்னேக் அப்படியே வழியில துடிச்சிருக்கவோ யோயி இப்போ அட்டாக் பண்ணு சொல்லவோ யோயோ பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த ஸ்னேக் மேல யூஸ் பண்றா. அவ்வளவுதான், கடைசியா இருந்த அந்த ஸ்னேக்கையோ இப்ப இவங்க மொத்தமா அழிச்சிட்டாங்க. அந்த இடமே தரமட்டமாகுது. யோயி டயர்ட் ஆகி இப்ப அப்படியே மேல இருந்து கீழே விழறா. ஆனா அவ டக்குன்னு எந்திரிச்சிருதா. பார்த்தா இங்க நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழறான். ஹாஜிமே அப்படின்னு யோயி இப்போ
போகவும் எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன், நீயும் வேணா தூங்கு அப்படின்னு அவன் சொல்லவோ இப்போ இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. இவ்வளவு நேரமா அந்த மான்ஸ்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண அந்த கதவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த கதவை திறக்கிறான். அவங்க கிளாஸ்மேட்ல ஒருத்தன் இப்பதான் அந்த லேப்ரின்குள்ள போய் இறந்து போயிருக்கான், அதுக்குள்ள திரும்பவும் பசங்களை அங்க அனுப்புறீங்களா, நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், மிஸ் சைக்கோ புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும், நான் உங்களுக்காக வேணா இது ஒண்ணு பண்றேன், விருப்பம் இல்லாத யாரும் அதுக்குள்ள போக தேவையில்ல, வாலண்டியரா வர்றவங்க மட்டும் போகட்டும், அண்ட் உங்களுக்கும் சில வேலை இருக்கு, அக்ரிகல்ச்சர் இங்க டவுன் ஆயிட்டு இருக்கு, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போப் சொல்றாரு. நாகமோ, ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதலே இதுல இன்வால்வ் ஆகி உங்க எல்லாரையும் தடுத்துருக்கணும், என்ன மன்னிச்சிரு நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் நம்ம ஹீரோவை நினைச்சு வருத்தப்படுறா. இப்போ நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த லேப்ரின்குள்ள 60th ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. போன தடவை டைரக்டா 65th ஃப்ளோருக்கு போயிருப்பாங்க. அங்க இருந்து தான் நம்ம ஹீரோவோ கீழே விழுந்திருப்பான். நம்ம ஹீரோவை நினைச்சு ஷிரசாக்கி வருத்தப்பட்டு இருக்கவோ, ஹே கவுடி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சீஷுக்கு போய் சமாதானப்படுத்துறா. கவுடி இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம லைஃப்ல மூவ் ஆன் ஆகு, நாகமோ இங்க இருந்திருந்தா இதுதான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அமனகாவா பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு 2 பொண்ணுங்க வந்து அவனை அடிச்சுட்டு, கவலைப்படாத எப்பவும் உன் கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ கீழே விழுந்த இடத்தையே அவ பாத்துட்டு இருக்கா. 65th ஃப்ளோர்ல உடஞ்சு போன அந்த பிரிட்ஜ் இப்போ நார்மலா உடஞ்சு போகாத மாதிரி இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ சூப்பரான ஒரு பிளேஸ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். நான் லேப்ரின்குள்ள தானே இருந்தேன், நான் எப்படி பெட்ல வந்து தூங்கிட்டு இருக்கேன், இது என்ன கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா யோயி நம்ம ஹீரோ கூட தான் தூங்கிட்டு இருக்கா. ஹே யோயி எந்திரி அப்படின்னு சொல்லுவான். அவன் எந்திக்காததுனால ஷாக் அடிச்சு அவளை எழுப்பி விடுறான். ஹாஜிமி நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யோயி போய் அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்திட்டு, ஆமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஸ்னேக் மாஸ்டர் நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த கதவை ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆச்சு. அந்த இடத்துக்குள்ள ஒரு அழகான பில்டிங் இருந்துச்சு. இங்க ஒன்னு தூக்கிட்டு வந்து ஹோலி வாட்டரை கொடுத்தேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிப்பாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலை நீ என் கூட இருந்தது நல்லதா போச்சு. ஆமா நீ என்ன வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அப்படின்னு சொல்லி யோயி ஒரு தினுசா சொல்றா. ஹே குட்டி பிசாசு என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல இருந்த மேவரிக் கண்டிப்பா ஒரு ஆம்பளை தான் நினைக்கிறேன், இங்க நிறைய ஆம்பளைங்க ட்ரெஸ் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோயியை பார்த்து சொல்றான். இப்போ இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ யோயியோ கிளம்புறாங்க. இவங்க இருக்கிறது ஆக்சுவலி ஒரு லேப்ரின்குள்ள தான் இருக்காங்க. ஆனா அதோட கடைசி ஃப்ளோர்ல இவ்வளவு சூப்பரான ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மேன்ஷனும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் இதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த டோர்ஸையும் ஓபன் பண்ண முடியலன்னு யோயி சொல்றா. அந்த இடத்துல ஒரு ஹாட் பாத் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு யோயி கேட்கவும், இல்ல அப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேன்ஷனுக்குள்ள போய் நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான். யோயி சொன்ன மாதிரியே நிறைய கதவோட டோர்ஸ் நம்ம ஹீரோவால மேஜிக் யூஸ் பண்ணியும் கூட ஓபன் பண்ண முடியல. கடைசியா ஒரு ரூம் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட் எல்லாம் ஆன் ஆகுது. அந்த நிலைமையில ஒரு எலும்பு கூட இருக்கு. இவர் தான் அந்த மேவரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் இருக்கு. நம்ம வெளியே போறதுக்கான வழி இதுவா கூட இருக்கலாம், ஆனா இது ஆபத்தானதா கூட இருக்கலாம், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள்குள்ள போறான். நம்ம ஹீரோ அதோட சென்டருக்கு போகவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு சில மெமரிஸ் எல்லாம் தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த எலும்பு கூடுக்குள்ள இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு வராரு. ஆபத்துன்னு நினைச்சு நம்ம ஹீரோ கன் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துட்டு இது டேஞ்சர் இல்ல ஒரு இல்யூஷன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். வணக்கம், என்னோட பேரு ஆஸ்கர் ஆர்கஸ். இந்த லேப்ரின்த்தை நான் தான் கிரியேட் பண்ணேன். இதை பாஸ் பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேவரிக்குங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஆனா மன்னிக்கணும், இது ஒரு ரெக்கார்டிங் செய்யப்பட்ட வீடியோங்கிறதுனால உங்க கேள்விக்கு பதில் இருக்காது அப்படின்னு அந்த இல்யூஷன் சொல்லுது. நம்ம திரும்பவும் 65th ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஹையஸ்ட் லெவல் அட்வென்ச்சரர்ஸ் கூட இந்த ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஷீஷுகோ நீ ரொம்பவும் லெவல் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்னு கேட்கவும், ஓ லெவலுக்கு இல்ல ஹீரோ அப்படின்னு வா சொல்றா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மெல்ட் சொல்றான். இவங்க திரும்பவும் அதே பிரிட்ஜுக்கு போறாங்க. எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்றா. பார்த்தா ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி பஹீமத் திரும்பவும் வருது. ஆனா அதுதான் அன்னைக்கே நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த லேப்ரின்த்தை பத்தி நமக்கு முழுசா தெரியாது. கிரியேஷன் ஸ்பெல் யூஸ் பண்ணா இறந்து போன மான்ஸ்டர்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்லிட்டு எல்லாரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்காது, ஏன்னா நாங்கெல்லாம் இந்த தடவை ஸ்ட்ராங்கா மாறி இருக்கோம். இந்த தடவை எங்கள்ல ஒருத்தரை கூட நாங்க இழக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எங்கள்ல ஒருத்தரை திரும்பவும் ஒன்னை எடுத்துக்கிட விட மாட்டேன் அப்படின்னு கவுடி சொல்றா. நான் அதோட ரைட் சைடு அட்டாக் பண்ணுதா, நீங்க லெஃப்ட் சைடு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அமனகாவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நீ கரெக்டா தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்றான். ஒரு பக்கம் பஹீமத், இன்னொரு பக்கமா அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்ஸும் வருது. ஹெர்குலியன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பஹீமத்தை அப்படியே பிடிச்சு ஒருத்தன் தடுக்கிறான். கேப்டன் மெல்ட் அதோட கொம்பு வெட்டுறான், ஆனா எதுவுமே ஆகல. ஷீசுகோவா பவரை யூஸ் பண்ணி ஒரே வெட்டிலேயே அதை துண்டா வெட்டி எடுத்துட்டாங்க. கீழே விழுறவங்கள கவுடி அதாவது ஷிரசாக்கி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி காப்பாத்துறா. ஃபைட் பண்ற அமனகாவா மலையோ ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அவனை ஹீல் பண்றா. இப்படியே எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேஷன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பஹீமத்துங்கிற மான்ஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி மாறி செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் இங்க இருக்கிற எல்லாரையும் தாண்டி வீக்கா இருக்கிற ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போது கேரியரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு தடுத்தாலுமே கூட அது உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஷிரசாக்கி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரென்த்
கொடுக்கவும் இப்போ அந்த பேரியர் செம ஸ்ட்ராங்கா மாறுது. இப்போ அந்த பஹிமத்ங்கிற மான்ஸ்டர் அப்படியே கவுந்து விழுது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃபயர் பால்ஸ் வச்சு அதை அட்டாக் பண்றா. ஃபைனல் பவர்ஃபுல் அட்டாக்கை யூஸ் பண்ணி அமனகாவா அந்த மான்ஸ்டரை கொன்றுதான் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அந்த ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்ட எல்லாருமே அந்த ஸ்கெலிட்டன்ஸையும் கொன்னுட்டாங்க. நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ண அவன் மட்டும் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லவும், ஆமா இந்த தடவை வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா சிரசாக்கி மட்டும் இன்னும் நம்ம ஹீரோவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. கவுடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கும், ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சமாளிச்சிருதா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த ரீசனுக்காக இந்த லேப்ரின்குள்ள வந்தேன்னு தெரியாது, ஆனா நீ கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க. சோ நான் என்னோட பவரை உனக்கு கொடுக்குறேன். அந்த பவர்ஸை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம், அது உன்னோட விருப்பம் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அந்த பவர்ஸை நீ கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாத. உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது இவ்வளவுதான், மத்த எல்லாம் போக போக உனக்கே புரியும். உன்னோட லைஃபை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்யூஷன் மறந்துடுது. என் தலையில ஏதோ மெமரி ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வழியில துடிச்சிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. மேவிக்ஸ் யாருமே இந்த உலகத்தை அழிக்க நினைக்கல, அவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோகி கேக்குறா. எனக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என்னோட வீட்டுக்கு நான் போறதுதான் முக்கியம். உனக்கு ஏதாச்சும் வேற பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல என்னோட வீடு இதோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையப்பையா படிக்கிறா. நான் புதுசா ஒரு ஏன்ஷியன் மேஜிக் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கிள் என்னோட தலையில சில மெமரிஸ் பிரிண்ட் பண்ணது மூலமா தான் அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு கல்லோட ஷேப்பை மாத்தி காமிச்சு இது கிரியேஷன் மேஜிக்னு சொல்லவும், இது நல்லா இருக்குன்னு யோகி சொல்றா. நான் இதை உனக்கு கத்துத்தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா ஒண்ணு மாதிரி என்கிட்ட டிரான்ஸ்மியூட் பவர் கிடையாது அப்படின்னு அவ சொல்லவும், அது இல்லாமையே கூட நீ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளுக்கு கத்து கொடுக்குறான். 3 நாள் ஆச்சு நான் இதை கத்துக்கிட்டேன்னா, இருந்தாலும் என்னால இதை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோகி சொல்லவோ, ஓ அப்படியா சரி ஓகே. ஆமா அந்த எலும்பு கூடு அதை நம்ம புதைச்சு வச்சிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு இப்போ அதை ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறான். நான் நினைச்ச மாதிரியே இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கான சர்க்கிள் அந்த சர்க்கிள் தான். இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ரிங் தேவைப்படும். நல்ல வேளை அவரை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில இருந்து நான் இந்த ரிங்கை எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இப்போ யோகி ஒரு புக் எடுத்துட்டு வரா. ஓ அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய லேப்ரின்த் இருக்கு, அங்க நம்ம போனா நமக்கு இன்னும் நிறைய ஏன்ஷியன் மேஜிக் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிட்டா உன்னால உன் வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு யோகி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரிங்கை வச்சு இப்ப மத்த டோர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால ஓபன் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்கவே என்னாச்சுன்னு யோகி கேட்கிறா. நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன் தான், ஆனா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடத்துல தங்கலாம். நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும், ஏன்னா மத்த லேப்ரின்த் இன்னும் எவ்வளவு ஆபத்தா இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்பவும் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நைட் நம்ம ஹீரோ தனியா குளிச்சிருக்கான். யோகி அந்த இடத்துக்கு வரா. என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ சீனை கட் பண்ணிருந்தேன். பட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் நடக்காது. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து குளிச்சு முடிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு மெட்டல் ஹேண்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டுதான் ஒரு மேஜிக்கல் ரிங்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் பெரிய பைக் அண்ட் கார் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோட அடிப்பட்ட கண்ணுல ஒரு மேஜிக்கல் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் புது வெப்பன்ஸ் புது டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி அந்த ரிங்குக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அவசர அவசரமா சாப்பிட்றாங்க பேர்ல நம்ம ஹீரோக்கு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். யோகி கிட்ட ஒரு ரிங் கொடுக்கவும், நீயே கையில போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ போட்டு விடுறான். அண்ட் ஃபைனலி இவங்க 2 பேரும் அந்த லேப்ரின்குள்ள இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டோம். இங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் சாப்பிட்டு இப்ப டோட்டலா இம்ப்ரூவ் ஆயிட்டேன். 2 மாசமா இங்க இருந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பேரோட அட்டென்ஷன் என் பக்கம் வரும். மெயினா அந்த ஹோலி சர்ச் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காட்ஸும் நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த உலகத்தையே நம்ம எதிர்க்கிற மாதிரி தான். ஆனா நான் உன்னை பாத்துக்கிட்டேன், நீ என்ன பாத்துக்கிட்டேன்னா நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. இங்க இருந்து நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யோயோ ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள் ஆக்டிவேட் பண்றான். அந்த இடத்துல இருந்து இவங்க வெளியே போறாங்க. ராபிட் கேல நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்பதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ பின்னாடி ஒரு டைனோசர் நின்னுட்டு இருக்கு. அதாடி அவங்க 2 பேரும் வரதுக்குள்ள இருங்க என்ன போட்டு கிளியிரு போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து ஓடிட்டு இருக்கா. சவுத்து மலை ஏறி சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போது இதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகி பார்த்தா நம்ம ஹீரோவோ யோயோ வாங்க. அந்த டைனோசர் பயந்து ஓடிடுது. இந்த பன்னிகள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறா. அந்த சர்க்கிள் மூலியமா ஒரு வழியா நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ யோயோ ஹாப்பியா இருக்காங்க. சரி போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிகள் ஓடி வரவோ, ஆமா யாரிவா இதை பார்க்க ஏதோ உதவாக்குற ராபிட் மாதிரி தெரியுது, சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவளை கண்டுக்கிடாம நம்ம ஹீரோவோ யோயோ போகவும், என்னோட ஃபேமிலி ஆபத்துல இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு அவ சொல்லவும், சரி நம்ம ஹீரோ நிக்கிறான். யோயோ என்னடான்னா அவளோட காதுகளை பிடிச்சி இழுத்து விளாண்டுட்டு இருக்கா. உன்னோட ஃபேமிலி ஆபத்துல இருந்தா நாங்க எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு அழகான கியூட்டான பொண்ணு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறா, நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த டைனோசர் அந்த இடத்துக்கு வருது. அதடி திரும்ப இது வந்துட்டு வாங்க ஓடிடலாம், அது உங்களை கொல்றதுக்கு முன்னாடி வாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த
பன்னிகள் சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரே ஷாட்ல அதுங்க ரெண்டுத்தையும் போட்டு தள்ளிடுதான். ஏங்கப்பா நீங்க டயடோரையே தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு அந்த பன்னிகள் ஆச்சரியப்படுதா. எங்களை விட நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா மண்டையிலேயே கொட்டவும், ஒரு அழகான பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு அவ கேட்கவும் நம்ம ஹீரோவை பாட்டு கிளம்பவும், ப்ளீஸ் போகாதீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோ காலை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ கண்ணை வச்சு மிரட்டவும் அவ அப்படியே அலற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. என்ன விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் மக்களோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷர்ட்ல அவளோட ஃபேஸை துடைக்கவும், ஹே ஏன் ஷர்ட்லயா மூஞ்சி துடைக்கிறேன் நம்ம ஹீரோ மண்டையிலேயே கொட்டவும், ஒரு அழகான போட இப்படியா அடிப்ப அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உன்னை அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்காத, நீ யோயை விட ஒன்னும் அழகு கிடையாது, யோகி தான் ரொம்ப அழகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளை விட பாடியிலயும் ஷேப்லயும் நான் தான் அழகு அப்படின்னு சொல்லி இவா சொல்லவோ நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டுதான், ஹே வெக்கப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பார்த்தா யோகி இங்க செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. உன்னை பத்தி பேசினதுக்கு சாரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பன்னிகள் சொல்லவும், உன்னோட கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி யோகி அவளை அட்டாக் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆனா நான் மட்டும் அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு அவ சொல்லவோ, என்ன ஸ்பெஷல்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால மான்ஸ்டர்ஸோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், என்னால ஃபியூச்சரை கூட பார்க்க முடியும், அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரப்போறத கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோ அவனோட ரிங்ல இருந்து பைக்கை வர வச்சு, யோயி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட மக்களை அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பன்னிகள் சொல்லவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும், நான் அதுல பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் என்னோட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க அந்த கிரேட் ட்ரீயை நோக்கி தானே போறீங்க, அந்த இடத்துல பனிமூட்டமா இருக்கும், நான் உங்களை வழி நடத்துறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நமக்கு ஒரு கைடு இருந்தா நல்லதுதான், நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்லவோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பாய வரவோ டக்குன்னு அவளை ஐஸா மாத்திருதா. இப்போ பன்னி பீப்புள் இருக்கிற இடத்துக்கு மேல டிராகன்ஸ் பறந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு சின்ன பொண்ணு வரவும் அந்த சின்ன பொண்ணு அந்த டிராகன் பிடிக்க வருது. அந்த டிராகனோட தலை திடீர்னு பார்த்தா சதுறது, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூரத்துல வந்துட்டு இருக்கான். கைஸ் நான் ஹெல்ப் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பன்னி கேர்ள் சொல்றா. ஹே அது ஷியோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மேல பறந்துட்டு இருக்கிற டிராகனை நம்ம ஹீரோ சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க ஷியோ என்னடான்னா, பாருங்க நான் ஹெல்ப் கால் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், அதுங்களை பிடிக்கிறதுக்கு நீ தான் பொறியா இருக்க போற அப்படின்னு சொல்லி அவளை மேல பார்க்க தூக்கி போட்டுருதான். ஷியோவை சாப்பிட்டதுக்காக வர டிராகன்ஸ் எல்லாத்தையும் டப்பு டப்பு நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு ஷியோவையும் கரெக்டா பிடிச்சிருதான். ஒரு அழகடை போட்டு ஏப்பா எப்பவும் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. மான்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ற பவர்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியுங்கிறதுனாலயே மத்த பீஸ்மெண்ட்ஸ் என்ன கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. சோ அதனாலேயே பன்னி பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனா ராபிட்மேன் யாரும் ஃபைட்டர்ஸ் கிடையாதுங்கிறதுனால எங்களை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஷியோ வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோ ராபிட்மேனுக்கு ஆபத்தா இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளுதான். ராபிட்மேனோட வில்லேஜ் சீஃபும் மத்த எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. என்னோட பீப்புள் இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறாங்க, உங்க ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லியிருக்கா மறந்துடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதில்ல, நீயும் மான்ஸ்டர்ஸ் பவரை யூஸ் பண்ணுத, என்னைய மாதிரியே ஒரு பர்சன் இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி ஷியோ கேட்கறா. என்னோட வீட்டுக்கு போறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே அப்படின்னா உன்னோட ஜர்னில நானும் உன் கூட கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்றா. ஹாஜிமி சார் ப்ளீஸ் எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பீஸ்மெண்ட் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இங்க ஷியோ வந்துட்டு யோகி கூட தனியா சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஒரு சின்ன விலங்க கொன்னதுக்கே அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்கள விட ரொம்பவோ குட்டியா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட கூட அவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. ஒரு பூவை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. அந்த பூவை பார்த்து எதுக்காக எக்ஸைட்மெண்ட் ஆகி தொலைக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை நசுக்கிட்டு, நீங்க இவ்வளவு சாதுவா இருந்தீங்கன்னா உயிர் வாழ முடியாது, ஒண்ணு கொல்லணும் இல்லனா நீங்க கொல்லப்படுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியோ வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கா. ஷியோவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் அதிகமா இருக்கு. பெரிய பெரிய மரக்கட்டையை கூட அசால்ட்டா தூக்கி போடுறா. ஆனாலுமே யோயி அவகிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ ஷியோவை ஃப்ரீஸ் பண்ணிருந்தா. ஹே யோயி ஆனாலுமே நான் ஜெயிச்சிட்டேன், உன்னோட கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவோ டக்குன்னு யோயி அதை ஹீலிங் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றா. ஐஸ்குள்ள இருக்கிறதுனால ஷியோக்கு ரொம்பவோ குளிருது. என்ன உங்க ட்ரைனிங்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் யோயோட கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச் போட்டுட்டேன்ப்பா, இவட என்கிட்ட தான் அழகு அண்ட் திறமை ரெண்டும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கவும், இவா கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு ஹாஜிமி அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இப்ப வச்சு ஒத்துக்கிட்டியா நான் ஸ்ட்ராங்னு, நானும் உன்னோட ஜர்னில உன் கூட வரலாமா அப்படின்னு ஷியோ கேட்கவும், ஆனா நீ எதுக்காக வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பாஸ் நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வந்துட்டோம், நிறைய மான்ஸ்டர்ஸ் குமிக்கிறாங்க, என்னோட மக்களா இது அப்படின்னு சொல்லி ஷியோ ஆச்சரியப்படுதா. உங்களை ஒரு மான்ஸ்டர் தானே கொண்டு வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா இதுங்க எல்லாமே எங்க வழியில தேவையில்லாம குறுக்க வந்துருச்சு, அதுங்களோட கதற சத்தம் அதோட ரத்தம் அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப சாதுவானவங்க, இவங்களுக்கு நீ என்னத்தை தான் கத்து கொடுத்தான்னு ஷியோ கேட்கவும், காட்டுக்குள்ள உயிர் வாழ்றது அப்படின்னு கத்து கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியோ ப்ராமிஸ் பண்ண மாதிரியா அவ பீப்பிள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவா அந்த கிரேட் ட்ரீக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மரம் உயிரிழந்து போயிடுச்சு, ஆனா இன்னும் விழாம அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ராபிட்மேன் சொல்றாங்க. அங்க ஒரு கல் இருக்கு, அதுல அந்த மேவரிக் ரிங்கோட சிம்பிள் போட்டு
போட்டிருக்கு. நம்ம ஹீரோ உடனே அந்த கல்லுக்குள்ள தூக்கி அந்த ரிங்க வைக்கவும், இந்த லேபிரின்குள்ள போகணும்னா இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 4 ஸ்டோன்ஸ் தேவை. அண்ட் இதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹீலிங் பவரும் இருக்கணும்னு போட்டிருக்கும். ஹீலிங் பவரா அப்படின்னு சொல்லி யோயி அவகிட்ட இருக்கிற ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அந்த கல்லு மேல தொடவும். ஆனா அதுல எதுவுமே ஆகல. அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய லேபிரின்க்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஒரு லேபிரின்த்ல நமக்கு ஏன்சியன் மேஜிக்கா ஹீலிங் மேஜிக்கோ கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த லேபிரின்குள்ள போறதுக்கு எனக்கு இன்னும் 4 ஸ்டோன்ஸ் தேவை. ப்ராமிஸ் பண்ணபடியே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பாஸ் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி பீஸ்மெண்ட்ல ஒருத்தன் கேட்கறான். இப்போ நீங்க என் கூட வந்தா அது எனக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். நீங்க எல்லாருமே நல்லா ட்ரைனிங் இருங்க. 4 ஸ்டோனும் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இங்க திரும்ப வருவேன். அப்போ நீங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவனும் சரி ஓகேன்னு கிளம்புறான். ஷியோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அம்மா நான் மட்டும் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கேன், என்னால மட்டும் ஏன் மான்ஸ்டர்ஸ் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியுது, எல்லாரும் ஏன் என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷியோ அளவும், நீ மத்தவங்களோட வித்தியாசமான பொண்ணு தான், ஆனா அதுக்கு நான் அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நீ ஸ்பெஷல்ங்கிறதுனால உன்னால மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும், மத்தவங்களால அது முடியாது. கண்டிப்பா உன்னைய மாதிரியேவும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. ஆமா கண்டிப்பா ஒரு நாள் நீ அவங்கள மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதாவா யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க சொன்னது கரெக்டு தான்மா, நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷியோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கவோ, யோயி டென்ஷன் ஆயிட்டு என்ன அவனையே சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் ஜெயிச்சுட்டா உங்க கூட வரலான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல, நான் உன் கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச போட்டுட்டேன், நானும் உங்க கூட வருவேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மறந்துடாதா அப்படின்னு ஷியா சொல்றா. சரி ஓகே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோயி சலிச்சுக்கிட்டா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹாஜிமி இவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோயி சொல்லவும், எதனால நம்ம ஹீரோ கேட்கறான், அது ஒரு சோக கதை அப்படின்னு யோயி சொல்றா. உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஷியோ கேட்கவும், ஓகே தான், பட் நீ கூடவே இருக்கிறதுனால உனக்கு என்ன பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சர்ல எது வேணா எப்படி வேணா மாறலாம், ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்க கூட செய்யலாம். என்னோட பவர்ஸ் அது சில சமயம் எனக்கு கஷ்டமா கூட இருக்கும், ஏன்னா அதுல தெரியுற ஃபியூச்சர்ஸை என்னால மாத்தவே முடியாது. ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை மாத்துறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி. சோ நான் முயற்சி எடுக்கிறத நிப்பாட்ட மாட்டேன், ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லவும், நாங்க போற பாதை ரொம்ப ஆபத்தானது நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு எதை பார்த்து பயம் இல்ல, என்னன்னாலும் சரி நான் அவன் கூடவே தான் இருக்க போறேன், உன்னோட மனசையும் கவர போறேன், ஒரு நாள் உனக்கு என்ன நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னு ஷியோ சொல்லவும், சரியப்பா கூடவா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ராபிட் மேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மத்த லேபிரின்க்கு போகிறதுக்காக அந்த கிரேட் ட்ரீ இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்டியும் சேர்ந்து புது லேபிரின்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. மேப்ல இந்த இடம் தானே காட்டுது, அந்த லேபிரின்த்துக்கானமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஷியா எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல இருக்கிற லேபிரின்த் மறைக்கப்பட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, கைஸ் இங்க வந்து பாருங்க நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷியோ வந்துட்டு அந்த லேபிரின்த்தை கண்டுபிடிச்சிட்டா. இதோட வாசல் எங்க இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, ஷியா போயிட்டு ஒரு இடத்துல கை வைக்கிறா. பார்த்தா அதை ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி உள்ள விழுந்துருதா. சோ இப்போ அவங்க அந்த லேபிரின்குள்ள போறதுக்கான வழியவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்டாக் நடக்குது, நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். அட்டாக் நடந்ததுல ஷியா என்னடான்னா பயத்துல பாத்ரூமே போயிட்டா. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்கு அண்ட் அந்த ஸ்டோன் வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த அட்டாக் பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்க போல, பயந்தாங்குழி பசங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டோன் பேசிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கடுப்பாவறான். ஹாஜிமி நீ எனக்கு செஞ்சு கொடுத்த புது வெப்பனை ட்ரை பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமர் மாதிரியான ஒன்னு எடுத்து அந்த ஸ்டோனை அடிக்கிறா. இந்த ஸ்டோனை நீங்க உடைச்சால இது கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேக்குது. இது பார்க்க லேபிரின்த் மாதிரியே இல்ல, ஏதோ வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டிராப்ல கால வச்சிருந்தான். இப்போ டோர் எல்லாம் மூடி ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்துகிட்டு இருக்கு. யூஇயால அவளோட மேஜிக் யூஸ் பண்ண முடியல, இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கல்ல பொடி பொடி ஆக்குறான். ஆனா இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஷியா அவளோட ஹேமரை வச்சு எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துருதா. அடுத்து ஒரு பிளேட் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஷியா அவளோட ஹேமரை வச்சு தடுத்து கை சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்றா. இப்படியே ஷியா வந்து இவங்களுக்கு ரொம்பவும் நிறைய விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. அந்த லேபிரின்த்ல கேட்கிற வாய்ஸ் அடிக்கடி இவங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். வழியே இல்லாத இடத்துல எல்லாம் இவங்க செவுத்த உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த லேபிரின்த் வாய்ஸ் இவங்களை ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்கு. கடைசியில ஒரு வழியா கடைசி ஸ்டேஜுக்கு வந்தா இந்த இடத்த ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க உடைச்ச அந்த ஸ்டோன் அந்த இடத்துல இருக்கு அண்ட் அந்த பன்னி கேலோட பாத்ரூம் அங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஷியா டென்ஷன் ஆகுறா. இப்போ கிங்டம்ல காமிக்கிறாங்க. அந்த லேபிரின்குள்ள போக விருப்பம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டீச்சர் ஐகோவங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்க வெளியூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மைட் சொல்றா. அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் கேட்கறா. நம்ம இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஹாஜிமி மட்டும் இல்ல அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். ஆனா நான் என்னடா இங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஆனா இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்றான். காவரி அமனகாவா அவங்க லெவலுக்கு நான் தைரியமான பொண்ணு கிடையாது, நான் அந்த லேபிரின்க்கு போக போறது இல்ல, அட்லீஸ்ட் மிஸ் ஐகோக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போறா. அப்போ ஒரு பையன் மட்டும் அந்த பொண்ணை வியர்டா பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு லேபிரின்க்குள்ள என்டர் ஆகிறான். இங்க இருக்கிற ஆர்மர் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு அந்த ஆர்மர் உயிரோட எந்திரிச்சு வந்து நம்மள அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா. கண்டிப்பா அட்டாக் பண்ணும், ஆனா ஒன்னால அதை சமாளிக்க முடியும். ஒருவேளை உன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரும் தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க உள்ள போகவா அந்த ஆர்மர் வந்து அட்டாக் பண்ணுது. ஷியா வழக்கம் போல எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஆர்மர் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண போகவும்
யூயி டக்குன்னு அந்த ஆர்மரை அட்டாக் பண்ணி ஷியாவை காப்பாத்துறா. ஹே பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல, சும்மாவே உட்காந்துட்டு இருக்காம அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி யூயி சொல்றா. இப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா ஆர்மரையும் அட்டாக் பண்ணி அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போற டோர் ரொம்பவும் பெருசா இருக்கு. ஷியா அவளோட ஹேமரை வச்சு அட்டாக் பண்ணி அதை திறந்து இப்ப இவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்க என்னடான்னா ரொம்பவும் பெரிய சைஸ்ல ஒரு ஆர்மர் இருக்கு. கண்டிப்பா இதுதான் ஃபைனல் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் பாக்குறாங்க. இவங்களை கலாச்சிட்டு இருந்தா அந்த லாப்ரிந்தோட வாய்ஸ் கேக்குது. ஹலோ, நான் தான் மீவிலி ரைசன் அப்படின்னு சொல்லப்போ, மீவிலி ரைசன் ஒரு ஹியூமன், அவங்க இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பாங்க, உண்மையை சொல்லி நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையாவே நான் தான்ப்பா இந்த லாப்ரிந்த கிரியேட் பண்ணுது. ஆமா சரி, நீ எதுக்காக இதுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஏன்ஷியன் மேஜிக் கண்டுபிடிச்சு நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நான் தான்ப்பா அந்த ரியல் மீலனி ரைசன் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லவும், சரி அப்படின்னா இந்த லாப்ரிந்த்ல என்ன வகையான ஏன்ஷியன் மேஜிக் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்காக நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் கேட்கவும், என்னோட உலகத்துக்கே திரும்ப என்ன டெலிபோர்ட் பண்ற மாதிரியான ஏன்ஷியன் மேஜிக் தான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த லாப்ரிந்த்ல இருக்கிறது என்ன ஏன்ஷியன் மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ அப்படியா, என்னால அதை சொல்ல முடியாது, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு அதை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அது சொல்லவோ, இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான மேஜிக்கல் ஆர்மருக்குள்ள கண்டிப்பா ஒரு மேஜிக்கல் ஸ்டோன், அதாவது அதோட கோர் இருக்கும், அதை டிஸ்ட்ராய் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அதோட கோர்ல கரெக்டா ஷூட் பண்றான். ஆனா அந்த ஆர்மர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதோட கோர் வரைக்கும் நம்ம ஹீரோவோட புல்லட் போகல. நான் மறந்துட்டியா, இந்த இடத்துல உன்னோட மேஜிக் எல்லாம் ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல உங்களோட மேஜிக் பவர் எல்லாம் ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் சொல்லுது. மேல பாருங்க அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. மேல இருந்து நிறைய பாறைகளை அது விழ வைக்கப்போ என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அங்க இருந்து போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் லேடி நினைக்கிறா. இவன் டக்குன்னு போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு அவ சொல்லவோ, அது அவ்வளோ ஈஸியில நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆர்மரை கிளிக்க ட்ரை பண்றாங்க. அதோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அது மேல ஒரு போரிங் மிஷின் மாதிரி ஒன்ன வச்சு அந்த ஸ்ட்ராங்கான ஆர்மர்ல ஒரு இரும்பு ராடை இறக்க ட்ரை பண்றான். என்ன கண்ணா மறந்துட்டியா, இந்த இடத்துல மேஜிக் பவர் அதிகமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் சிரிக்கவும், அது எனக்கு நல்லாவே தெரியும் ஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷியா ரொம்பவுமே ஸ்ட்ராங்குங்கிறதுனால அந்த இடத்துல மேஜிக்கே அவளுக்கு தேவையில்லை. அவளோட ஹேமர் வச்சு அடிச்சு இரும்பு ராடை கரெக்டா அந்த கோருக்குள்ள இறக்குறா. அந்த கோரும் டெஸ்ட்ராய் ஆயிருது. இப்போ அந்த ஆர்மரையும் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. நல்ல வேலை பாத்தீங்க கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ராபிட் கேர்ள், கொஞ்சம் கீழே குனி அப்படின்னு சொல்லி யூயி சொல்லிட்டு அவ தலையில தடவி கொடுத்து, ராபிட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்கும்ல, ஹாஜிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், அதான் நான் பண்றேன், நீ நல்லாவே சண்டை போட்ட ஷியா அப்படின்னு சொல்லி யோயி சொல்லவோ, அவ ஃபர்ஸ்ட் டைமா ஷியான்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஹாஜ்மி பாத்தியாத அப்படின்னு சொல்லிட்டு ஷியா ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அந்த ஆர்மர் சொல்லவும், நாங்க தான் உன்னோட கோரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், எப்படி இன்னும் உன்னால பேச முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட இருக்கிற லாஸ்ட் மேஜிக் பவர் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி தான் இப்ப பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மேவரிக்ஸோட லேப்ரின்க்கும் நீ போவேன்னு சொன்னல, உனக்கு குட் லக் அப்படின்னு அது சொல்லவும், என்னப்பா திடீர்னு இந்த புதுசா கர்ணை எல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க ரொம்பவும் மோசமான டேஞ்சரை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், ஹே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் காட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட போறது இல்ல, எனக்கு இந்த உலகத்தை பத்தி கவலையே இல்ல, நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு விருப்பம் இல்லைனாலும் அதுதான் நடக்க போகுது, அவ்வளவுதான், என்னோட மேஜிக் மொத்தமா காலி ஆயிடுச்சு, நான் போறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் லேடி அப்படியே காணாம போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோ போறதுக்கான வழி கிரியேட் ஆகுது. அந்த லேப்ரிந்தோட எண்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் நல்லா ஏமாந்தீங்களா, நான் சாகிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு, நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமா அந்த லேப்ரின்குள்ள வந்ததுல இருந்து இவங்க எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தது இவாதான். எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஷியாவை விட்டு அடிக்க விடவோ, இது என்னோட ஒரிஜினல் பாடி, அந்த ஆர்மர் லெவலுக்குலாம் இது ஸ்ட்ராங் கிடையாது, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஷியா ஹேமர் எடுத்து அது மண்டேல ஒண்ணு போடுறா. அங்க இருக்கிற ஏன்ஷியன் மேஜிக்க அவங்க 3 பேருமே கத்துக்கிட்டாங்க. அது ஒரு கிராவிட்டி மேஜிக் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் ஷியாக்கும் அந்த பவர் அதிகமா ஒர்க் பண்ணாது. பட் யூயிக்கு வந்து ஆல்ரெடி கிராவிட்டி பவர் இருக்குங்கிறதுனால இந்த ஏன்ஷியன் மேஜிக் உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த ரிங்க கொடுக்குறா. இந்த இடத்துல மேஜிக்கல் இல்லைன்னா லெஜெண்டரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு அவளை கொடுக்கவும், எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அவ உடம்புக்குள்ள இருந்து விழுந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுக்கிட்டு இருக்கான். ஃபிளக்ஸ் மாதிரி ஒரு பட்டனை பிடிச்சி இருக்கும். அந்த இடத்துல தண்ணி வந்து நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே வந்து ஒரு ஓட்ட வழியா வெளியே போயிருந்தாங்க. அப்போ ஷியா வந்துட்டு ஒரு மீனை பாக்குறா. ஹே என்ன பாக்குற அப்படின்னு அந்த மீன் பேசவும் ஷாக் ஆகி மயங்கிருந்தா. இப்போ இவங்க எல்லாருமே டைரக்டா அந்த லேப்ரின்த் விட்டு வெளியே வந்து விழுந்தாங்க. நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு ஓகே தான் சொல்றா. ஆனா ஷியா மட்டும் அப்படியே மறந்துட்டு இருக்கவும், ஹே ராபிட் என்னாச்சு, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளுக்கு வந்து சிபிஆர் பண்றான். இதை பார்த்து யோயி கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. நம்ம ஹீரோ சிபிஆர் பண்ணதுல ஷியா கண் முழிச்சிருந்தா. டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருந்தா. ஹே ஓடு 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, நீ முங்கியே சாவன் திரும்பவும் அந்த குளத்துக்குள்ளேயே தூக்கி அவளை போட்டுருந்தான். இப்போ இவங்க 3 பேருமே பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போறாங்க. எனக்கு ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 3 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி கேக்குறாங்க. 2 ரூமா கொடுங்க, ஹாஜிமேவும் நானும் ஒரு ரூம்ல இருப்போம், ராபிட் கேளுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. இல்ல நான் தான் ஹாஜிமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லுவோம். ஹாஜிமே கூட இருந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி யோயி கேக்குறா. உடனே ஷியா வந்துட்டு ஓபனா
எல்லாத்தையும் சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷியாவை தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காமெடியா கன் எடுக்கிறான். ஒரு அட்வென்ச்சரர் கில்டோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங் நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இந்த ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க கேள்விப்பட்ட ஆள் கண்டிப்பா நாங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றான். நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க எங்களை விடுறதா ஐடியால இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப எல்லாருமே பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஷியா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கல்ல அப்படின்னு யோகி கேட்கவும், அங்க போனா அவளுக்கு ரெஸ்ட் கிடைக்குமோ இல்லையோ, இங்கேயே வா நல்லா தூங்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறான். மவுண்டன்ஸ்குள்ள சில அட்வென்ச்சரர்ஸ் போனாங்க. அவங்க கூடவே சேர்த்து ஒரு பணக்கார பையன் ஒருத்தனும் போயிருக்கான். பட் அவங்க பார்ட்டி இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், பணக்கார பையனா கண்டிப்பா பல்கான ஆளுங்களை தான் கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா உண்மைதான், அவங்களாலேயே திரும்ப வர முடியலன்னா அங்க இருக்கிற மான்ஸ்டர் ரொம்பவும் டேஞ்சரஸானதா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், இதை என்னோட ரெக்வஸ்டா கூட நீங்க எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு நம்ம ஹீரோ கிளம்பவோ அவர் விடுற மாதிரி தெரியல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி அப்படின்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. எங்க 3 பேருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் பிளேட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். 2வது, உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்ததுன்னா நான் டைம் வரும்போது உங்ககிட்ட கேட்பேன், நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவனும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். சோ அந்த பார்ட்டியை தேடி நார்த் சைடு இருக்கிற மவுண்டன் பக்கமா நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ரைஸ் வில்லேஜ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ரைஸ்னா என்னன்னு யோகி கேட்கவோ, ஓ உனக்கு தெரியாது இல்ல, என்னோட வேர்ல்டுல நான் அதை தான் சாப்பிடுவேன், கண்டிப்பா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவோ, நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. அந்த ரைஸ் வில்லேஜ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சரையே மிஸ் ஐகோவும் சில ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து தான் பாத்துக்கிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு நல்லபடியா நம்ம வேலையை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஷீமிசோ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க கூட வந்திருப்பான். திடீர்னு ஒரு வாரமாகியும் அவனை காணோம். அதை நினைச்சு மிஸ் சைக்கோ வருத்தப்படுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள சீர பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. என்ன சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஹோட்டல்கார் வந்து கேட்கவும், நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ நல்லது, ஆனா இதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லவோ, என்னாச்சு அப்படின்னு மிஸ் சைக்கோ கேட்கறாங்க. மவுண்டன்ஸ்ல போய் தான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. மவுண்டன்ஸ்ல இப்போ மான்ஸ்டர்ஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால யாருமே இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வாரமா போல. ஒரு அட்வென்ச்சரஸ் பார்ட்டி கூட அங்க போயிட்டு இன்னும் திரும்ப வரல. பட் கவலைப்படாதீங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அனுப்பி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க கூட நைட் நம்ம ஹோட்டல்ல தான் தங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நைட் சொல்றான். இதோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஒரே ரூம்லயே தங்கிக்கலாம் ஹாஜிமே அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. யாருமே அவங்க ஃபேஸ பார்க்கல. ப்ளீஸ் ஹாஜிமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லவும், எனக்கு கேட்டதுதான் உங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ கேக்குறாங்க. இந்த வாய்ஸ் நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரியே இருக்குல்லன்னு ஒருத்தர் சொல்லவும், மிஸ் ஐகோ இது நாகமோவா தான் இருக்கும்னு சொல்லி ஓடி போய் பாக்குறாங்க. நாகமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போய் பார்க்கவும், மிஸ் ஐகோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாகமோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கவும், சாரி நான் நாகமோ கிடையாது, நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போக பார்க்கவும், இது நீ தான் எனக்கு நல்லா தெரியும், என்ன பார்த்தோன்னே மிஸ் ஐகோன்னு கூட சொன்னியேன்னு கேட்கவும், ஓ அது வந்து குட்டி பொம்பளை அப்படிங்கறத எங்க லாங்குவேஜ்ல நாங்க அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். உன்னோட டீச்சரை இப்படியா இன்சல்ட் பண்ணுவ, ஆமா இந்த 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், நீங்க தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நாகமோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். சாரி நாகமோ, இப்ப சொல்லு உண்மையிலேயே இது நீ தானே கேட்கவும், சரி ஓகே நான் தான் நாகமோ, எப்படி இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இப்ப டீச்சரை கண்டுக்கிடாம அவன் பாட்டு மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ சொன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. எங்கப்பா இந்த பிக்கப் லைன்ஸ்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா. என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது, ஹாஜிமே என்கிட்ட பேசு. ஆமா அந்த 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்கவும், நாங்க ஹாஜிமேக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லவோ, ஹை ராபிட் நீ ஒண்ணு எனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ திருடிட்ட, நான் உனக்கு சொந்தமானவா தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, சிபிஆர் பண்ணி உன்னை காப்பாத்துறதுக்காக வாய் வச்சதெல்லாம் கிஸ்ஸா மாறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹாஜிமே ஒரு பொண்ணோட கிஸ் திருடிட்டு அந்த பொண்ணு கிட்ட இப்படியா பேசுறது, நீ ரொம்ப கெட்ட பையனா மாறிட்ட, உனக்கு அட்வைஸ் பண்ற டைம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சான்னு கேட்கவும், ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட முடி கலர் எப்படி மாறுச்சுன்னு கேட்கவும், ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஒரு கண்ணோ கையோ எப்படி போச்சுன்னு கேட்கவும், நான் ஹார்ட் ஒர்க் ரொம்பவும் பண்ணதுனால அது தானா கலந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஹாஜிமே கொஞ்சமாச்சு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத மேனஸ்னா என்னன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நைட் வந்து சொல்லவும், சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ மேனஸோட நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு தான் மேனஸ் தெரியல, இந்த மாதிரி கேவலமான ஒரு பீஸ்மென்ட் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவளோட அந்த காதுகள் அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யோகி உடனே அவனை ஒரு லுக் விடவும், என்ன லுக் விடுற அப்படின்னு அவன் கேட்கவும், உன்னை பார்த்தா தான் அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. உடனே அவன் டென்ஷன் ஆகி கத்தி எடுக்க போகவும் நம்ம ஹீரோ அவன் கையில ஷூட் பண்ணிடுறான். இது உனக்கான வார்னிங் ஷாட் தான், இதுக்கு மேலே நீ என்ன கடுப்பேத்தினா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப யோகாங்கிற ஒரு பொண்ணு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அந்த 65th ஃப்ளோர்ல மாட்டிக்கிட்டப்போ இந்த பொண்ணை நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். நான் இதை பாத்துக்கிட்ட சேஃப்டியா ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாகமோ நிக்காம மத்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருப்பான். யோகா அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம், என்னாச்சு அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் கேக்குறா. நாகமோ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டால,
பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன நீங்க பார்த்ததையே மறந்துருங்க, ஏன்னா உங்களை பத்திலாம் நான் எப்பவோ மறந்துட்டேன், நான் எப்படி தப்பிச்சேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன், இதை பத்திலாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, என் வழியில நீங்க யாரும் குறுக்க வராதீங்க, நானும் வரமாட்டேன், அவ்வளவுதான். ஹேஷியா அவன் சொன்னதை நினைச்சா இன்னும் கவலைப்பட்டு இருக்க, ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்படிதான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம். என்னோட காது ரொம்பவும் கேவலமா இருக்குன்னு சொன்னா என்ன பார்த்து இப்படி எல்லாரும் நினைப்பாங்கன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது அப்படின்னு சியா கொஞ்சம் வருத்தப்படவும், உன்னோட காதுகள் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யூயி சொல்றா. அப்படியா ஹாஜிமி அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ திரும்பவும் அவ கொஞ்சம் சோகமாகறா. ஹாஜிமி நீ தூங்கும் போது உன்னோட காதை பிடிச்சு தடவிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி யூயி சொல்லப்போ, அது சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஹாஜிமியை பார்த்தா எனக்கு பொறாமையா இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் நினைக்கிறான். ஹாஜிமி கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம், ஒன்ன நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. இப்ப நைட் ஆகுது, அவங்க டீச்சர் வந்துட்டு ஹாஜிமி இன்னும் உயிரோட இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனாலுமே அந்த பையன் ரொம்ப பேட் பாயா மாறிட்டான், அவனை எப்படியாச்சும் என் வழிக்கு கொண்டு வந்து அவனையும் சேர்த்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், நானும் வீட்டுக்கு போக தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சைக்கோ கேட்கும், இப்போ இருக்கிற எந்த ஒரு கதவோ போட்டோ எனக்கு மேட்ச் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு லேடியோட ரூம்குள்ள வந்தது என்ன பெரிய சாதனை நினைக்கிறியா அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்கவும், மத்தவங்க முன்னாடி இல்லாம உங்ககிட்ட சில விஷயம் தனியா பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த டஞ்சன்ல கீழே விழுந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் இப்ப எதுக்காக போராடிட்டு இருக்கேங்கிறத அவங்க கிட்ட சொல்றேன். ஹியூமன்ஸ், டீமன்ஸ், பீஸ்ட்மன் இவங்க எல்லாருக்குமே வார் நடந்துட்டு இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக தான் கடவுள் வந்துட்டு ஹீரோஸான லிபரேட்டர்ஸை இங்க அனுப்பி வச்சாங்க. அந்த லிபரேட்டர்ஸ்க்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு கடவுள் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி. ரெண்டு சைடும் பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த வாருக்கு காரணமே கடவுள் தான் அப்படிங்கறது அந்த லிபரேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. சோ கடவுள்கள் அந்த லிபரேட்டர்ஸை அழிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. லிபரேட்டர்ஸ் பத்தின தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. தான் காப்பாற்ற வேண்டிய ஹியூமனிட்டி கையாலேயே அந்த லிபரேட்டர்ஸ் தாக்கப்பட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு மேவரிக் அப்படிங்கிற ஒரு பேரோ கிடைச்சது. நிறைய லிபரேட்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஆனா உயிர் படைச்ச கொஞ்சம் பேரு இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாங்க. மேவரிக்னு சொல்லப்படுற அந்த லிபரேட்டர்ஸ் தான் நிறைய லேபிரிந்த கட்டினாங்க. அண்ட் அதுல நிறைய ட்ரையல்ஸ் வச்சாங்க. அதை யார் பாஸ் பண்றாங்களோ அந்த பர்சனுக்கு அந்த லிபரேட்டர்ஸோட மேஜிக் பவர் போய் சேர்ற மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா லேபிரிந்தையும் ஜெயிக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் கடவுளை எதிர்க்க தகுதியானவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ காடை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேட்கப்போ, இல்ல அந்த ஏன்ஷியன் மேஜிக் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போகலாங்கிறத ட்ரை பண்ண போறேன். நான் போற பாதை ஆபத்தானது, கண்டிப்பா உங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், ஷிரஷாக்கி இன்னும் உன்னை பத்தி ஏதாவது கவலைப்பட்டு இருக்கா, நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவ நம்பிட்டு இருக்கா, அவ கண்ணால பாக்குற வரைக்கும் நீ இறந்ததை நம்ப மாட்டேன்னு அவ சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்லவும், இப்போ அவ எப்படி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து லேப்ரின்க்கு போய் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், அவளை பார்த்தா இதை சொல்லுங்க, அவ கவலைப்பட வேண்டியது மான்ஸ்டரை பத்தி மட்டும் இல்ல, அவ கூட இருக்கிறவங்கள பத்தியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்ல வரேன்னு அவங்க டீச்சர் கேட்கவும், ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல நான் எப்படியா இருந்தான்னு நினைக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ஸ்பெல் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓமலை பட்டுட்டு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவோ, இல்ல அவங்க ஏம் பண்ண டார்கெட் அது கரெக்டா தான் அடிச்சிருக்கு. லேப்ரின்குள்ள இருக்கும்போது முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இல்லாம அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இதை கேட்கவும் மிஸ் ஐகோக்கு ரொம்பவும் பதட்டமாகுது. நம்ம ஹீரோ நார்தன் ஃபாரஸ்ட்குள்ள அந்த அட்வென்ச்சர்ஸ் தேடி போகவும், அவன் டீச்சர்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்களும் உனக்கு ஹெல்ப்பா கூட வரோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. நீங்க என் வழியில குறுக்க தான் நிப்பீங்க, என் ஸ்பீடுக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க கிட்ட குதிரைகள் இருக்கு, அதை விட நீ என்ன ஃபாஸ்டாவா ஓடி வந்துட போற அப்படின்னு சொல்லி யோகா கேட்கறா. உடனே நம்ம ஹீரோ அவனோட ரிங்ல இருந்து அவனோட பைக்கை வர வைக்கிறான். அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை பழக்கிறாங்க. நாகமோ நேற்று நைட் நம்ம பேசணும்ல, அதை பத்தி உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும், ஃபாரஸ்ட்குள்ள நம்ம தனியா இதை பத்தி பேசலாம், அதனால தான் அவங்கள கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், தனியா விட்டுருவோம் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிடுறான். என்னாச்சு ஹஜிமே அப்படின்னு யோகி கேட்கும். என் டீச்சர் யாமலா அக்கறையா இருக்காங்க, அவங்களும் கூட வரட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஷியா சொல்றா. உன்னோட பைக்ல 3 பேர் தானே போக முடியும் அப்படின்னு யோகா கேட்கும். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஜீப்பை வர வைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஜீப்பை பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் ஏறிக்கோங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்றாங்க. இப்போ இவங்க ஃபாரஸ்ட்குள்ள கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அவன் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்கான். ஷீனிசோ காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் வருத்தப்படவோ, கவலைப்படாதீங்க அவனுக்கு எதுவாகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க டீச்சர் சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோ மேல அவங்க டீச்சர் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க கிட்ட மட்டும் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், இவங்க எனக்கு டீச்சரா இருந்தப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உட்காந்து தூங்கிட்டு வர வேண்டிய இடம் அப்படின்னு யோகி சொல்லவோ, ஆனா அப்படி பார்த்தா நான் பின்னாடி உட்காந்துருக்கேன்ப்பா, நெக்ஸ்ட் டைம் நான் தான் முன்னாடி உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஷியா நம்ம ஹீரோக்கு கார் ஓட்டுறதுக்கு டிஸ்டர்பன்ஸா பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே லொகேஷனுக்கு வந்திருந்தாங்க. ஃபிளையிங் ட்ரோன்ஸ் மாதிரி சில விஷயங்களை நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்குள்ள அனுப்பி வைக்கிறான். அது என்னதுன்னு சைக்கோ கேட்கவோ, அது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரோன்ஸ் மாதிரி தான். கிராவிட்டி மேஜிக் அது மேல யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது பறக்கும். அதுல இருக்கிற மேஜிக் ஸ்டோனும் என் கண்ணில் இருக்கிற ஸ்டோனும் கனெக்ட் இருக்கு. சோ அதுங்க பாக்குறத என்னாலயோ பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எரிஞ்சு போன நிலையில சில ஷீல்ட் அண்ட் ஆர்மர் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பாக்குறாங்க. பக்கத்துல ஏதாவது தடயம் கிடைக்க நம்ம ஹீரோ போய் பார்த்தா சில பெரிய கால் தடங்கள் இருக்கு. இது ஏதோ ஒரு டேஞ்சரஸான மான்ஸ்டர் குள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்லுவோம். நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன், இந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் தங்கி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி லோக்கா சொல்றா. நம்ம ஹீரோனோட ட்ரோன்ஸ் வச்சு அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா தேடி பாக்குறான். இந்த இடத்துல ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்கிறது எனக்கு தெரியுது, அண்ட் அது ஒரு ஹியூமன் தான். அது இருக்கிற லொகேஷன் இந்த அருவிக்கு பின்னாடி. யோகி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்ப யோகி வந்துட்டு
அந்த அருவியவே ரெண்டா பிளந்து வழியை கிரியேட் பண்றா. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுத்தாங்க. அந்த பணக்காரனோட பையன் அந்த இடத்துல தான் இருக்கான். நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ போயிட்டு தூங்கிட்டு இருக்க அவன் நெத்திலே ஒரு சுண்டு சுண்டப்போ ஆத்தாடி அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கிறான். டேய் உன்னோட பேர் வில்லன் கேட்கவும் ஆமா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அட்வென்ச்சர் கில்டோட ஹெட் தான் உன்னை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் வாழவே தகுதி இல்லாதவன். அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அது ரொம்பவும் கொடூரமா இருந்தது. அவங்களை காப்பாத்த நான் எதுவுமே பண்ணல. கோல மாதிரி இருக்கேன். நல்லா உயிர் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம புலம்பவும் நம்ம ஹீரோ டென்ஷனாகி அவன் சட்டையை பிடிக்கவும் மிஸ் சைக்கோ வந்துட்டு வேண்டாங்கிற மாதிரி தடுக்க போறாங்க. ஆனா யோகி வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டீச்சரை தடுத்துருதா. எல்லாருமே சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட வச்சுதான் உயிர் வாழ்றோம். நீ உயிர் பழச்சிருக்கனா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது என்னங்கறத யோசி. உன் கண்ணு முன்னாடி இறந்து போனவங்க அவங்களோட வாழ்க்கையவும் நீ சேர்த்து அவங்களுக்காக வாழ கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திட்டுட்டே போய் இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பிளாக் டிராகன் வருது. அண்ட் அந்த டிராகன் வில் அப்படிங்கிற அந்த பையனை தான் டைரக்டா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அவனை காப்பாத்துறான். அந்த டிராகன் பாக்குறதுக்கே செம பயங்கரமா இருக்கு. இப்ப டிராகன் வந்துட்டு நெருப்ப கக்கலான்னு போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோனோட ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஷீல்ட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். அந்த ஷீல்ட வச்சு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி மத்த எல்லாரையும் காப்பாத்துறான். யோயும் ஷியாவும் வேற பக்கமா ஓடி அந்த டிராகனை அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. நாகுமோ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி லூக்கா வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த டிராகன் கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹீரோ வழியோ தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப யோயோ ஒரு பெரிய ஃபயர் பால கிரியேட் பண்ணி அந்த டிராகனோட தலையிலேயே போடுதா. ஷியாவளோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த ஹேமரை வச்சு அந்த டிராகனை அட்டாக் பண்றா. அவ்வளவுதான் அந்த டிராகன் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் அந்த டிராகன் உயிரோட தான் இருக்கு. அந்த டிராகன் டக்குன்னு வந்துட்டு யூயை அட்டாக் பண்ணுவோம். யூயி தப்பிச்சிருதா. ஷியாவை அட்டாக் பண்ணுவோம். ஷியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சா அதை திரும்ப அட்டாக் பண்ணலான்னு போனா அதோட வாழை வச்சு ஷியாவை அட்டாக் பண்ணி ஷியாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோ அது ஃபேஸ்லயே ஷூட் பண்ணி அதை கீழே விழ வைக்கிறான். அந்த டிராகன் வில்லையே திரும்பவும் அட்டாக் பண்ணுது. டக்குன்னு யூயி போய் ப்ரொடெக்ட் பண்றா. நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ்மேட்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த டிராகன் மேல கூட அது படல. மிஸ் சைக்கோ எல்லாரும் யோயி பின்னாடி போய் நில்லுங்க. யோயி அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணு. நீங்க என் வழியில குறுக்க தான் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகன் கூட நான் தனியாவே சண்டை போட்டுக்கிடுவேன்னு சொல்றான். நகுமாவால தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்ல கிரியேட் பண்ண அந்த வெப்பன் எடுக்கிறான். அந்த டிராகன் பிரெத்துக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோவோட வெப்பனும் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு மோதி அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த டிராகன் கீழே விழுந்துருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகனை கையாலேயே பஞ்ச் பண்ணி அது மேல பாம தூக்கி போடுதான். திரும்பவும் அந்த டிராகன் அட்டாக் பண்ண போறப்போ அது மூஞ்சிலேயே ஷூட் பண்ணி அது மேல திரும்பவும் பாம தூக்கி போடுறான். நாகுமா வேற லெவல் பண்றானே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்க்காங்க. அந்த டிராகனை பஞ்ச் பண்ணி மேல பறக்க விட்டு இப்ப அது கீழே விழுந்த உடனே ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அந்த டிராகனை அப்படியே லாக் பண்ணி வைக்கிறான். அது எந்திக்க முடியாத லெவலுக்கு கட்டி போடுறான். ஆனா அதையும் மீறிட்டு அந்த டிராகன் வெளியே வந்துருது. நம்ம ஹீரோ ஷியா அப்படின்னு சொல்லவோ இப்ப ஷியா வந்துட்டு அதோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச பண்றா. அதே சேம் டைமிங்ல அது தலையிலேயே ஹேமரை வச்சு ஒரு அடி அடிக்கவும் அவ்வளவுதான் அந்த டிராகன் மயங்கி அப்படியே கீழே விழுந்துருது. இது உண்மையிலேயே ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு ஷியா சொல்றா. ஹே யோயி ஷியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? டிராகனோட உடம்பு ஃபுல்லா ஸ்கேல்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் தூங்கிட்டு இருக்கிற டிராகனை நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலோ அது எந்திக்கவே செய்யாது. ஆனா ஒரு இடத்துல போய் அட்டாக் பண்ணா நடக்கிற சீனே வேற அப்படின்னு சொல்லி ஒரு ராட் எடுத்து அந்த டிராகனோட பின்னாடி போய் நம்ம ஹீரோ குத்தப்போ என்ன பண்ற இதை வெளியே எடுத்துட்டு என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் வெளியில கத்துது. நம்ம ஹீரோ இன்னும் அதை உள்ள தள்ளுறான். எதுக்காக நீ வில்ல அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட அந்த டிராகனோட உடம்புக்குள்ள இன்னும் அந்த ராடை இறக்குறான். வேண்டாம் ப்ளீஸ் அதை இன்னும் உள்ள இறக்கிக்கிட்டே இருக்காத. நான் வேணும்னே அப்படி பண்ணல. ஒருத்தன் என்ன இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லப்போ என்ன பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம ஹீரோ அந்த ராடை உள்ள இறக்குறான். நான் உண்மையதான் சொல்றேன். நான் ஒரு டிராகன் பாண்ட் ரேஸ் சேர்ந்தவா அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோ அதை இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டிராகனும் வழியில கத்துக்கிட்டே இருக்கு. வேற வேர்ல்டுல இருந்து இந்த உலகத்துக்கு ஹீரோ சமன் பண்ணப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் உங்களை பார்க்கலாமேன்னு சொல்லி என் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மவுண்டன்ல குட்டி தூக்கத்தை போடலாமே அப்படின்னு சொல்லி தூங்கினேன். பிளாக் கலர் ரோப் போட்டு ஒருத்தன் வந்து என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வில்லையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும் அட்டாக் பண்ற மாதிரி என் மேல மேஜிக்க போட்டுட்டான். அதனாலதான் நான் அவங்களை அட்டாக் பண்ண அவன் தான் என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அவன் மேல அந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணிருக்கான். நீயும் ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க. இந்த கதையை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க நீ தப்பிக்கிறதுக்காக போய் சொல்ற என் ஃப்ரெண்ட்ஸை நீ கொலை பண்ணதுக்கு நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லுங்கிற பையன் சொல்றான். நான் ஒரு டிராகன் பானை சேர்ந்தவா நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லவோ இல்ல நீ பொய் சொல்றேன்னு அந்த பையன் சொல்ல வருவோ இல்ல அவ சொல்றது உண்மைதான். டிராகன் பாண்ட் ரேஸ் சேர்ந்தவங்க எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்பவும் நோபலானவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது போக பொய் சொல்றவங்களோட கண்ணு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இவா பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. இந்த காலத்திலயும் டிராகன் பானை பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேட்கவும் நான் ஒரு வேம்பயர் 300 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரேஸை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இவா கொண்டிருக்கா என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வில் சொல்லவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நான் மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்தாலும் நான் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிருக்கேன். அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிடுறேன். ஆனா என்னோட தண்டனையை தள்ளி போடுங்க. அந்த பிளாக் கலர் ரோப் போட்டுருக்கவன் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். அவனை நான் ஃபர்ஸ்ட் தடுக்கணும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் ஆனா நீ எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை கொடுத்துட்ட. நான் உன்னை ஈஸியா விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை குத்தலான்னு போகவும் ஆஜுமே நீ அவளை கொல்ல போறியான்னு கேட்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ நிப்பாட்டுறான். இன்னசென்ட் ஆனவங்க யாரையோ கொல்லக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற. அது போக அந்த பிளாக் கலர் ரோப் போட்டுறவன் தான் இவளை கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அவன் இன்னும் வெளியே தானே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு யோகி கேட்கவும் சரி நான் இவளை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மான பவர் ரொம்பவும் கம்மியாகிட்டே வருது. சீக்கிரமா அந்த ராடு வெளியே எடுக்கிறீங்களா? ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு அழகான பொண்ணா மாறுவேன். அப்போ இந்த ராடு
பாடியா உடம்புக்குள்ள இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்லவோ சரி நம்ம ஹீரோவை வெளியே எடுக்கிறான். வெளியே எடுக்கும்போது அந்த டிராகன் கொஞ்சம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது கத்துற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ இன்னும் இரிட்டேட் ஆகுதான். டப்புனா அதை புடுங்கி தூர போடுறான். இப்போ அந்த டிராகன் வந்துட்டு ஒரு அழகான பொண்ணா மாறுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலும் இது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அந்த பிளாக் கலர் ரோ போட்டுக்கிறவன் அவன் 10,000 மான்ஸ்டர்ஸ் கூட்டிட்டு சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு வா சொல்லவும் ஆனா அவன் எதுக்காக சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ட்ரோன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 10,000 இல்ல கிட்டத்தட்ட 50 இல்ல 60,000 மான்ஸ்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுங்க போறத பார்க்கும்போது இன்னொரு 2 நாள்ல நம்ம இருந்த அந்த வில்லேஜ் அதை ரீச் பண்ணிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 60,000 மான்ஸ்டர்ஸா எப்படி நம்ம அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் யோசிக்கவும் ஹாஜ்மே இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவரால் ஏதாச்சும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த வில் பையன் சொல்லவோ என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, இந்த வில்ல கூட்டிட்டு போறது மட்டும் தான் என்னோட வேலை, நான் இப்ப அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த டிராகன் சொன்ன மாதிரி பிளாக் கலர் ரோ போட்டவன் இருக்கானு கேட்கப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மான்ஸ்டர் தடுக்கணும்னா தாராளமா நீங்க இங்க இருந்து போகலாம். பட் அந்த வில்லேஜுக்கு யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும். சோ நீங்க என் கூட வரதா இருந்தா இப்பவே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மான கம்மி ஆயிடுச்சு, நீங்க அட்டாக் பண்ணதுல என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. அந்த டிராகன் பொண்ணு கொஞ்சம் ஓவர் சீன் போடுறா. உங்களால தான் என்னால இப்ப நடக்க முடியல, நீங்க தான் என்ன தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகுறான். போயிட்டு அவ காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். ஓ இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அவ கத்தவும் நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகுறான். 60,000 மான்ஸ்டர்ஸ் வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த ஹோடிஸ் போட்டவன் தான் அது எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நாகமோ நீ என்ன பண்ண போற, நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு, நிறைய பேர் இறந்து போயிருவாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்கவும் மிஸ் ஐகோ எப்பவுமே உங்க ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம்னு சொல்லுவீங்க, இப்போ ஏதோ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்காக என்னோட உயிரை பணைய வைக்க சொல்றீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போவும் நான் அதே தான் சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். பட் புரிஞ்சுக்கோ நாகமோ, இந்த புது உலகத்துல எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க, அவங்க யாரும் சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ கேட்கறாங்க. சைகோ என்ன நடந்தாலும் நீங்க டீச்சராகவே தான் இருப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒருவேளை நான் என்ன பதில் சொன்னாலுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் முடியாதுன்னு சொன்னாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். முடியாதுன்னு சொன்னாலும் நீ எப்பவோ என்னோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நாகுமோ அப்படின்னு அவங்க எந்திக்கவும் மான்ஸ்டர்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்கு, சோ நான் ரெடி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. என்னோட டீச்சருக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவனோட எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய வாலை கிரியேட் பண்றான். லேடிஸையோ குழந்தைங்களையோ வேற ஒரு இடத்துக்கு சேஃப்டியா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு கியூட்டான சாங்கியோ போட்டு விடுறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து ஒன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஓட்டி விட்டுறாங்கிற பேர்ல அந்த டிராகன் பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ விலகி போனாலுமே கூட அந்த டிராகன் பொண்ணு சோகமாகாம எப்பவுமே சீரப்பா இருக்கிறத வந்துட்டு ஷியா பாக்குறா. இப்போ நம்ம ஹீரோ எல்லா ப்ரிப்பரேஷனையும் கிரியேட் பண்ணி வைக்கிறான். லாஸ்ட் மினிட்ல நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு உங்க டீச்சர் கேட்கவும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கூடிய சீக்கிரமே அவங்க இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோடிஸ் போட்டவனை பாக்குறான். நான் தான் இதை உங்ககிட்ட கேட்டேன், நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சேஃப்டியா திரும்ப வா நாகுமோ அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. எதுவாகாது கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லூக்கா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வர ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உனக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும், நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் இப்போ உன்னோட உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒருவேளை நீ அதை மறந்துருக்கலாம், ஆனால் அந்த லேப்ரின்த்ல நீ என் உயிரை காப்பாத்திருக்கா, அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்லவும் அதை நான் ஏதாச்சும் ஃப்ளோக்ல பண்ணிருப்பேன், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு அது ரொம்பவும் பெரிய விஷயம், தேங்க்ஸ் அப்படின்னு அவ கிளம்பவும் இந்த ஃபைட்ல பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே லூக்கா அங்க இருந்து ஹாப்பியா கிளம்புறா. ஒழுங்கா நீயே வெளியே வந்துட்டு எவ்வளவு நேரம் தான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருப்ப, உனக்கு ஒழுங்கா கூட ஒளிய தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்த பார்த்து சொல்றான். பார்த்தா இந்த டிராகன்கள் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறா. அவங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு அவ திரும்ப திரும்ப கேட்கறா. நம்ம ஹீரோ அமைதியா நிக்கவும் நீங்க என்ன வெறுக்கிறது கூட ரொம்ப அழகா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களோட டிராவல்ல நானும் உங்க கூடவே வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், என்னோட பாடி அண்ட் சோல் எல்லாமே உங்களுக்கு தான், நான் உங்களை மாஸ்டர்னு கூட கூப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்லவும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு நடக்க போற சண்டையில என்னோட திறமையை பார்த்து நீங்களே என்ன ஏத்துக்கிடுவீங்க அப்படின்னு அவ காமெடி பண்ணுவோம். உன்ன மாதிரி மோசமான ஒரு டிராகன் கேல நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. யோ ஷியாவோ இதை பாக்குறாங்க. இவளை அப்பவே போட்டு தள்ளி இருக்கணும்னு ஷியா சொல்லவும் சண்டையில இவளோட ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிட்ட நெருங்கிட்டு நம்ம ஹீரோ ஷியா அந்த டிராகன் கேல் யோயி இவங்க 4 பேர் அந்த செவுத்துக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்திருந்தேன், மிஸ் ஐகோவோட ரெப்புடேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படி பண்றதுனால மிஸ் ஐகோவால நமக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு யோயி சொல்றா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் கேளுங்க பிரேவ் சிட்டிசன்ஸ், நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா காடஸை நம்ம கூட தான் இருக்கிறாங்க, காடஸ் ஆஃப் பிளண்டி மிஸ் ஐகோ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது நானா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் கேளுங்க, மிஸ் ஐகோவோட ஷீல்டாவும் ஸ்வாடாவும் நான் இருப்பேன், அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த சண்டைக்கு ஒத்துக்கிட்டேன், எல்லாமே மிஸ் ஐகோவுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எல்லாரும் ஐகோவுக்காக அப்படின்னு கத்துறாங்க. காடஸோட பவரை வச்சு கண்டிப்பா நம்ம தான் இந்த சண்டையில வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். மான்ஸ்டர்ஸ் கிட்டக்கு நெருங்கிடுச்சு. இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. வழி நடத்தி கூட்டிட்டு வந்து அந்த ஹோடிஸ் போட்டுருக்கிறவன் நம்ம ஹீரோ இருக்கிறத பாக்குறான். அந்த டிராகன் கேல்க்கு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் ரிங்க கொடுத்திருக்கான். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்து சீக்கிரட்டா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். ப்ளீஸ் என்கிட்ட இருந்து இதை திரும்ப வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆரம்பிக்க
பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ, ஷியா, யோயி, அதுக்கப்புறமா அந்த டிராகன்கள், இவங்க 4 பேரும் தான் அந்த 60,000 மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ரிங்கை யூஸ் பண்ணி டிராகன் ஃபார்முக்கு மாறாமையே அவளோட மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸை கொளுத்தி விடுறா. நம்ம ஹீரோட ரிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபயர் டொர்னேடோவே அங்க கிரியேட் பண்றா. நான் ஒன்னும் இதுக்கு சலச்சவா கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோயி ஒரு பெரிய ஃபயர் பால தூக்கி அங்க போடுறா. எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. மிஸ் ஐகோ நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. கண்டினியூஸா நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஷியா வந்துட்டு லான்ச்சர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்தவன் சேஃப் டிஸ்டன்ஸ்ல நின்னுக்கிட்டு இப்போ ஃபிளையிங் மான்ஸ்டர்ஸை வச்சு அட்டாக் பண்ணபடி சிக்னல் கொடுக்குறான். அதையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளிடுதான். டிராகன்கள் அவளோட அதிகமான மானாவை யூஸ் பண்ணதுனால அந்த ரிங் உடஞ்சு போயிருது. இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா படு தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விளையாட்டா சொல்லவோ சீரியஸாவே அவ தூங்க ஆரம்பிச்சிருதா. நம்ம ஹீரோ கிட்டயும் புல்லட்ஸ் காலியாயிருது. யோயி கிட்டயும் மானா பவர் கம்மியாயிருது. சோ இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா களத்திலேயே இறங்க போறான். ஹே பண்ணி என் பின்னாடி வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு யோயியோட கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே இப்ப காத்துல பறக்குறான். யோயி தண்டர்ல ஒரு டிராகனை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ போறதுக்காக ஒரு வழியவோ ரெடி பண்றா. அந்த மான்ஸ்டர்ஸ்குள்ளேயே இறங்கி இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட கன்னை வச்சு வேற லெவல் மாஸ் காட்டுறான். ஷியா கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறதுனால அவ ஜஸ்ட் அந்த ஹேமரை வச்சு மட்டுமே அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஷியாவும் நம்ம ஹீரோவும் டைரக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்குள்ளேயே இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குயிக் ஸ்டெப் அப்புறமா ஏரோ டைனாமிக்ஸ் யூஸ் பண்ணி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இவங்க அட்டாக் பண்றத பார்த்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பயந்து ஓட ஆரம்பிக்குது. ஷியாவை வந்துட்டு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா ஷியா விட்டு கொடுக்கறதா இல்ல, அதை போயிட்டு ஒரே அடியெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஹோடிஸ் போட்டுக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தா உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். அவனோட மான்ஸ்டர் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி கொண்டுதான். அந்த ஹோடிஸ் போட்டுக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்க்கப்போம். நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆகுறான். இப்போ அடுத்த நாள் வெடியவே செஞ்சிருது. அது வரைக்கும் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிடுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹோடிஸ் போட்டுக்கிறவனை இழுத்து கூட்டிட்டு வரான். அவனை பார்த்துட்டு மிஸ் ஐகோ செம ஷாக் ஆகுறாங்க. ஒரு வாரமா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தனை காணும் அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் தான் இவன். எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவும் இந்த உலகத்துக்கு என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நானும் ஸ்ட்ராங்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் மான்ஸ்டரை தேடி அந்த ஃபாரஸ்ட்குள்ள போனேன். ஆனா அங்க ஒரு டீமனை மீட் பண்ணேன். உங்க யாருக்குமே என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த டீமனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் அது கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன். அது கொடுத்த வேலையே உங்களை கொல்லணுங்கிறது தான். ஏன்னா நீங்க தான் காடஸ் ஆஃப் பிளண்டி. நீங்க இல்லைன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராலையும் ஒழுங்கா இருக்க முடியாது. நீங்க தான் எங்களோட வழியில குறுக்க நிக்கிறீங்க. அப்புறமா இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், யாருனே தெரியாத இவன் இன்வால்வ் ஆனதுனால தான் எல்லா பிளானும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படவும் இங்க பாரு ஷிமிசு, நீ இப்படி பண்றதுனால உன்னை எல்லாருமே வில்லனா ஈவிலா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவோ இல்ல நான் ஸ்ட்ராங் ஆனவன் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்துறான். ஸ்ட்ராங் ஆனவங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு இது கரெக்டான வழி இல்லைங்கிறது உன்னோட மனசுக்கே தெரியும். நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு, நம்ம இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சரியா அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்கவும் சரி நல்ல மாதிரி பேசி அப்படியே அவங்க டீச்சர் பிடிச்சி வச்சுட்டு இந்த நீடில டேஞ்சரஸான பாய்சன் இருக்கு, கிட்டக்க வந்தீங்கன்னா நான் இவங்களை குத்தி கொண்டுருவேன், நான் இங்க இருந்து சேஃப்டியா தப்பிச்சு போகணும், அப்புறம் டே ஸ்ட்ராங்கான தம்பி அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். யாரு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். நான் ஒன்னதான் கூப்பிடுறான்னு உனக்கே தெரியும், என்ன கலாய்க்கிறியா, உன்னோட கன்னை என்கிட்ட கொடு, கன் மட்டும் இல்ல உன்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ இப்படிதான் கேட்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். எப்படி நீ இப்ப மிஸ் ஐகோவை டீமன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனா அவங்க கண்டிப்பா கொண்டுருவாங்க. எப்படி அவங்க சாக தான் போறாங்க, நான் எதுக்காக என்னோட வெப்பனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஷியா அவங்களை காப்பாத்துறதுக்காக உள்ள பாந்துருதா. மிஸ் ஐகோவோட காலத்துல லைட்டா அந்த நீடில் உள்ள இறங்கிருது. நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அது லைட்டா ஷியாவோட வயிற்றுலயே பட்டுருது. அவன் கூட வந்து ஒருத்தன் டிராகன்ல தப்பிச்சு போகவும் நம்ம ஹீரோ அவனையும் ஷூட் பண்றான். ஆனா அவன் மிஸ் ஆகி போயிருந்தான். நம்ம ஹீரோ ஷூட் பண்ணது ஷியா வயிற்றுல அடிபட்டுருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ ஹோலி வாட்டர் கொடுத்து அவளை காப்பாத்தலான்னு போறான். எனக்கு ஒண்ணு இல்ல மிஸ் ஐகோ தான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க, அவன் அந்த நீடில் வச்சு குத்திட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போயிட்டு மிஸ் ஐகோவை பாக்குறான். அவ உடம்பு ஃபுல்லா ஃபாஸ்டா பாய்சன் இறங்கிட்டு இருக்கு. அவளால வாயை திறந்து அதை குடிக்க முடியலன்னு நம்ம ஹீரோ அதை வாயில ஊத்தி அவ வாயில கொடுத்து அவளை காப்பாத்துறான். ஹோலி வாட்டர் வேலை செஞ்சிருச்சு, உங்களுக்கு எதுவாகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியாக்கா அடிப்பட்ட இடத்துல ஹோலி வாட்டர் ஊத்தி இப்ப அவளையும் ஹீலிங் பண்ணி காப்பாத்திருக்காங்க. ஷிமிசு தான் இப்ப சாவர கண்டிஷன்ல இருக்கான். இவனையும் ப்ளீஸ் சீக்கிரம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்கவும் அவன் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணா மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி அவங்களோட உயிரை காப்பாத்துறது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ சொல்றாங்க. சரி ஓகே நீங்க கேக்குறீங்க, ஷிமிசு உண்மையா பதில் சொல்லு, நீ என்னோட எதிரியா அப்படின்னு கேட்கவும் இல்ல நான் எப்பவுமே உனக்கு லாயல் சர்வெண்டா கடைசி வரை இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவனோட கண்ணில் போய் தெரியுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ அவனை அப்படியே ஷூட் பண்ணி கொண்டுதான். அவன் தான் உன்னோட சர்வெண்டா இருக்கன்னு ஒத்துக்கிட்டா, நீ எதுக்காக அவனை கொன்ன அப்படின்னு சைக்கோ கேட்கவும் அவன் சொன்னது போய் அது அவன் கண்ணில் தெரிஞ்சது. என்னோட எதிரிகளை நான் கொல்லுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது யாரா இருந்தாலும் சரி என் மனசுல ஒரு டிராப் கூட கருணை கிடையாது, அதை நீங்க எதிர்பார்க்கவோ செய்யாதீங்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஐகோவை காப்பாத்த போய் தான் நீ அவனை ஷூட் பண்ணிட்ட, நீ திரும்ப அவனை ஷூட் பண்ணலனாலும் அவன் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதுலயே இறந்து போயிருப்பான். மிஸ் ஐகோவை காப்பாத்த ஷூட் பண்ணி அவன் இறந்து போயிருந்தான்னா மிஸ் ஐகோ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தானே நீ திரும்பவும் அவனை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி யோகி கேட்கிறா. ஒருவேளை ஹாஜிமே திரும்ப ஷூட் பண்ணலனா கூட ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணப்பவே அவன் கண்டிப்பா இறந்து போயிருப்பான் தான். மிஸ் ஐகோக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஹாஜிமே திரும்பவும் அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணா. மிஸ் ஐகோ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணாங்கிறது மிஸ் ஐகோக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்றா. இப்போ ஒரு கடத்தல் கும்பலை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மெர்மைட் சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை ஆக்ஷன்ல நல்ல ரேட்டுக்கு வித்தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பணக்கார பையன் என்ன வில் அப்படிங்கிறவன அவங்க அப்பா கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறான். அவங்க அப்பா ரொம்பவும் ஹாப்பியா ஆகுறாரு. நான் கேட்டதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டேட்டஸ் பிளேட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அது வேற யாருக்கும் இல்ல, இந்த
இந்த டிராகன் கேர்ளுக்காக தான் கோல்ட் டாப் ரேங்க் ஸ்டேட்டஸ் போயிட்டு நான் வச்சிருக்க தகுதியானவா தானா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேர்ள் கேட்கவோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. ஹாஜிமி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் நம்ம ஹீரோ ஜன்னல்ல எதையோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பாக்குற அப்படின்னு அவ கேட்கறா. இந்த ஊர்ல கடத்தல்காரங்க இருக்காங்கன்னு தெரியும், ஆனா யாராச்சும் நம்ம பக்கம் வந்தா கண்டிப்பா அவங்கள போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப டிராகன் கேர்ள் வந்து தூங்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அவளோட அந்த இடமே மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அவ கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள்கள் தான், அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்மளால கடவுளை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த கடவுளையே எதிர்க்கிற லெவலுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு. பிரின்சஸ் டியா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்க்காரங்க கேட்கவும் ஹீரோஸை சமன் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் டியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிருப்பா. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கடவுளை எதிர்க்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அவ கிளம்புறா. அப்படி வா வரும்போது தான் ஹோடி ஸ்பாட் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. டியா என்னடானா கனவு கண்டுட்டு இருக்கவும் ஷாப்பிங் போகணும் ஏந்திரி அப்படின்னு சொல்லி யோகியை அடிச்சு எழுப்புறா. ஷியாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ அவளுக்கு இந்த ஊரை தனியா சுத்தி காட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு அக்வாரியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த அக்வாரியம்ல நிறைய மீன் இருக்கு, எல்லாத்தையும் கண்ணாடி பட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மீன் மட்டும் இதோட பேரு லெமான், இது ஒரு மான்ஸ்டர் வகையை சேர்ந்தது, இதால பேச முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹே லெமான் உண்மையிலேயே உன்னால பேச முடியுமா, நீ என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். நான் ஹியூமன்ஸ் பார்த்து ஹியூமன்ஸ்னா என்னதுன்னு கேட்டா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஃபிஷ் கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். ஆமா சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எப்படி உன்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த ஃபிஷ் கேட்கவும் ஏன்னா நான் மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவோட அவ்வளோ கதையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷியா மத்த ஃபிஷ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட கதை கிட்ட அந்த லேமன்கிற ஃபிஷ் அழுதுட்டு இருக்கு. ஹாஜிமி நம்ம டேட்டிங்க்கு வந்திருக்கோம், நீ என்னடா அது கூடயே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் உங்க டேட்டிங் நான் எடுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லவோ பரவாயில்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவ்வளவு புத்திசாலியா இருக்க நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒரு லேப்ரின்த் பக்கத்துல தண்ணிக்கு அடியில தான்ப்பா நீந்திட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா எப்படியோ மேல வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட தான் அப்படி நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை காப்பாத்தி திரும்பவும் கடல்லையே நம்ம ஹீரோ விட்டுருதான். என் கூட சேர்த்து ஒரு மெர்மைட் சின்ன பொண்ணியா அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க, அந்த பொண்ணை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் கிளம்புது. யோயும் டியாவும் தனியா ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்ப டியா வந்துட்டு யோகி கிட்ட கேட்கிறா மாஸ்டர் கூட ஷியாவை தனியா விட்டுருக்கீங்களே, ஒருவேளை ஷியா வந்துட்டு மாஸ்டரை கவர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி டியா கேட்கவும் அப்படி நடந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. ஆமா உங்களுக்கு டியாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் ஏதோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கிறா. நான் ஒரு லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நம்மள சுத்தி இவ்வளவு பீப்புள் இருக்காங்க அதனாலதான் நீங்க லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்றீங்க போல அப்படின்னு ஷியா சொல்லவோ இல்ல இது என் காலுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா ரொம்பவுமே நல்ல பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காகவும் நல்லதுக்காகவும் அவ கஷ்டப்பட்டு போராடுறா. அவளுக்கு ஹாஜிமி ரொம்ப பிடிக்கும், அது உண்மைதான். அதே லெவலுக்கு என்னவோ பிடிக்கும், ஆனா அது வேற விதத்துல. அவ என் மேல கேரிங்கா இருக்க நான் ரொம்பவோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு யோகி சொல்றா. நம்ம ஹீரோ அண்டர் கிரவுண்ட் சர்வேஜ்ல போய் பார்த்தா அந்த மெர்மைட் பொண்ணு அங்க இருக்கா. நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு கடத்தல்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். மெர்ஃபெக்ஸ் எல்லாமே கடலுக்கு நடுவில் தான் வாழ்வாங்க. அண்ட் இந்த ஒரு வகையான பேஸ்மெண்ட் மட்டும்தான் கிங்டமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இப்ப அந்த பொண்ணு கண்மொழிக்கிறா. என்னோட பேர் ஹாஜிமி, இது ஷியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உனக்கு எதுவும் நேம் இருக்கான்னு கேக்குறான். மியோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சுவேவேஜ்ல இருந்ததுனால இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு ஷியா குளிக்க வைக்கிறா. மியாவோ இப்ப ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறா. மியாக்கு அவங்க வச்சிருக்கிற சாப்பாடியும் அவங்க கொடுக்குறாங்க, அது அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மியாக்காக நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அவ தலை ரொம்பவும் ஈரமா இருக்கிறதுனால அவளுக்கு சளி பிடிச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹேர் ட்ரையரை வச்சு அவ தலையை காய வைக்கிறான். பரவாயில்ல ஹாஜிமி, நீ குழந்தைங்களை கூட நல்லாவே பாத்துக்கிடுற அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இப்ப மியோவை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மியோக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு ஷியா சொல்றா. ஒருவேளை மாஸ்டரோட மனசவா கவர்ந்துட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு டியா கேட்கவும் ஷியா அப்படி பண்ண ட்ரை பண்ணா அவ தோத்து தான் போவா. ஏன்னா ஹாஜிமிக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் அதே கதை தான் அப்படின்னு யோகி சொல்லவும் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. ஓ அப்படிதான் நீ உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தியா, கடத்தல்காரங்க உன்னை கடத்தி விக்க ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஷியா வந்து அவளோட அவ்வளோ கதையோ கேட்கிறா. மெர்ஃபோக்ஸை வந்துட்டு கிங்டமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கிங்டம்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் ஒப்படைச்சா அவங்களே மியோவை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ணா வேண்டாம் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியோ ரொம்ப ஆளறா. நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்லங்கிறதுனால செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் ஒப்படைக்கிறான். மியோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, அதனாலதான் என்ன விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஆளறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து அமைதியா அப்படியே கிளம்புறான். அவளை விட்டுட்டு போறது ஷியாக்கும் நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம் சவுண்ட் கேக்குது. மியோவை விட்ட இடத்துல தான் அந்த வெடி விபத்து நடந்திருக்கு. நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் அடிச்சு போட்டு மியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த மெர்ஃபோக்ஸ் சின்ன பொண்ணு உனக்கு வேணும்னா பன்னிகேல எங்க கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இவனுங்களும் என்னோட எதிரிகள் ஆயிட்டாங்க. என்னோட எதிரிங்களை நான் சும்மாவே விட்டதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன ஒரு அமைதியான நாள்ல அப்படின்னு அவங்க டீ கொடுத்துட்டு இருந்தா பறந்து வந்து ஒருத்தன் விழுறான். தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க இருக்கிற பிரசன்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அப்பவே நினைச்சா அது நீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படிதான் நீங்க டேட்டிங் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி டீயா கேட்கவோ இல்ல ஓடியில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, அவளை போய் தான் காப்பாத்தணும், எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ யோயோ ஒரு குரூப்பாவோ
சொல்லவும் டியாவோ ஷியாவோ ஒரு குரூப்பாவோ பிரிஞ்சு நம்ம போய் தேடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கடத்தல்கார பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கான். இப்ப மியாவை கடத்தி அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. மியா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொரு கடத்தல்காரங்களையா பிடிச்சு அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல கடத்தி வச்சிருக்கிற மத்த சின்ன பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஹியூமன் சைல்ட் டிராபிகிங் பண்றவங்களுக்குலாம் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு டியா வந்துட்டு அவளோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. மியாவை ஒரு தனி பவுலுக்குள்ள அடைச்சு அவளை ஆக்ஷன்ல விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. சும்மா உட்கார்ந்துருக்காம அழு கத்து ஏதாச்சும் பண்ணு, நான் இப்போ உன்னை அடிக்கிற அடியில நீ இதுக்கப்புறம் எப்படி நல்ல பொண்ணா இருக்க போறேன்னு பாரு அப்படின்னு அவன் சொல்லவும், நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மேல இருந்து ஜம்ப் பண்ணி அவனை ஷூட் பண்ணியே கொண்டுதான். மியோவை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். அந்த ஆக்ஷனுக்கு வந்திருந்த மக்கள் எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிட்டாங்க. திரும்பவும் உன் தலைக்கு ஹேர் ட்ரையர் போடணும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போ மியா போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. கண்ணை முடிக்கும், நான் சொல்ற வரைக்கும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவளை மேல கூட்டிட்டு போய் இப்போ கண்ணை தரன்னு சொல்றான். நம்ம பறக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படி இதை சொல்ல முடியாது, நம்ம மேல நின்னுகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், நீ ரெடியானதும் பூம்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் பூம் அப்படின்னு சொல்றா. பார்த்தா கீழே ஒரு இடம் வெடிக்குது. என்ன உனக்கு அது பிடிச்சிருந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் மேகம் கிரியேட் ஆகுது. மியா அதை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு அது என்னது அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம இன்னும் நிறைய கெட்டவங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஊருக்குள்ள அந்த கடத்தல்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்டர் போய் அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி அதை யோயி தான் பண்றா. இதுதான் என்னோட லவர் யோயி, அப்புறமா இது டியா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு யோயி சொல்லவும், பயத்துல யோயியை கட்டி பிடிச்ச அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஹாஜிமி மியா கிட்ட எதுவும் மோசமா நடந்துக்கிட்டியா, எதுக்காக அவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், நான் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டியா காமெடி பண்றா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி மியா சொல்லுவோம். அண்ணன் மட்டும் கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா புரிஞ்சு போச்சு, நான் இனிமே உங்களை பாப்பான்னு கூப்பிடுறேன். பாப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிடுறா. என்னோட வயசு 17 தான் ஆகுது, என்னோட முடி வெள்ளையா இருக்குங்கிறதுனால இப்பவே அப்பான்லாம் கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அப்பா கிடையாது, சோ நான் இனிமே உங்களை பாப்பான்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஆளவோ நம்ம ஹீரோவோ எதுவும் சொல்ல முடியல. எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி மத்த 3 பேர் நம்ம ஹீரோ கிட்ட காமெடி பண்றாங்க. அண்ட் ஷியா தான் வந்துட்டு இந்த தடவை பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. யாஹூ அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டே பைக்கை ஓட்டிட்டு இருக்கா. நல்லவளா காருக்குள்ள இருந்து கத்தாம வெளியே இருந்து கத்திட்டு இருக்கா. ஒரு வகையில அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ என்னடான்னா ஒழுங்கா உட்காந்து ஓட்டாம வித்த காட்டிட்டு ஓட்டிட்டு இருக்கவும் அப்படியே காரை ஓட்டி ஏத்திடலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாப்பா நானும் அதே மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்னு மியா சொல்லவோ, இப்போ அது சேஃப்டி கிடையாது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உனக்கு ஓட்டுறதுக்கு கத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா என்னடான்னா சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை சும்மா விட மாட்டான் நம்ம ஹீரோ சொல்லவோ, அவளை மட்டும் இல்ல என்னவோ ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு டியோ சொல்லவோ, பிக் சிஸ்டர் டியோ ஏன் எப்பவோ இப்படியே பேசுறாங்க அப்படின்னு மியா கேட்கிறா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு, அதை திருத்தவே முடியாது அப்படின்னு யோகி காமெடி பண்றா. இந்த இடத்த பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இடத்துக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிரேட் ஆர்கஸ் லேபிரின்த்ல நம்ம ஹீரோ கீழே விழுந்து அவன் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். பாப்பா என்ன யோசிச்சுட்டு வரீங்க அப்படின்னு மியா கேட்கவும், என்னோட பாஸ்ட்டை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், அது நடந்து 4 மாசம் தான் ஆச்சு, ஆனா ஏதோ பல வருஷமான மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தான் இந்த இடத்தோட கில்ட் லீடரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்காக ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன், இதை அட்வென்ச்சரர் கில்ட் லீடர் ஃபியரான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் அவர் ஒரு லெட்டர் வாங்கி படிக்கிறாரு. ஏங்கப்பா நீங்க பெரிய கை தான் போல, 60,000 மான்ஸ்டர்ஸ் தனியாலாம் சமாளிச்சு நான் யாரையோ கேள்விப்பட்டது, கடத்தல் குரூப் அவ்வளத்தையும் ஒரே நாள்ல வர காலி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது இன்விசிபிளா ஒருத்தன் அந்த ரூம்குள்ள வந்து, ஒரு பெரிய ஆபத்து, உங்க உதவி தேவை கில் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ யாருன்னு எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரிஞ்சவன் நான் ஆகுமா அப்படின்னு அவர் கேட்கவும், எனது நாகமாவா அப்படின்னா உண்மையிலேயே இது நீதானா நாகமோ, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஓ அப்படின்னா உங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கிறாரு. ஆமா ஆண்டோ இது நானே தான் நம்ம ஹீரோ சொல்லப்போ, உன்னை பார்த்தா நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கறான். கீழே விழுந்த அந்த நரகத்துல இருந்து மேல வந்திருக்கல, அதான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம். அப்படின்னா அந்த மொத்த லேபிரின்த்தையும் நீ தனியாவே சமாளிக்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உன்னோட ஹெல்ப் தேவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க, நீ தான் வந்து அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். இப்போ என்ன நடந்துச்சுங்கிற பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்த அதே கிரேட் ஆர்கஸ் லேபிரின்த்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல என்ன எந்த ஒரு மான்ஸ்டரையுமே காணோம், ஏதோ தப்பா இருக்கேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. கீழே நிறைய மான்ஸ்டர்ஸ் பிளட் கிடக்கு, அந்த ரத்தம் உறைஞ்சு போகல அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பிளட் தான், இப்பதான் யாரோ கொண்டிருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல மத்த இடத்துல எந்த ஒரு பிளட்டுமே இல்ல அப்படின்னா இந்த இடத்துல மான்ஸ்டர் பிளட் கிளீன் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, இது ஒரு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டா கெஸ் பண்ணீங்க, இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வரா. இது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹே ஷைனி ஆர்மர் போட்டிருக்க பையா, நீ தானே இந்த டீமோட ஹீரோ, நீ டீமன் லார்ட் ஆர்மில ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கவும், முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். நீ மட்டும் இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்போ அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டுதான் ஈஸியா ஒத்துக்கிட்டான், நீங்களும் அதே மாதிரி ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். எங்க ஃப்ரெண்ட் நிச்சயம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்றான். அப்ப அந்த டீமன் லேடி இன்விசிபிளா மாஸ்டரை இவங்களுக்குள்ள அனுப்பி இவங்களை இன்விசிபிளா அட்டாக் பண்றா. ஷீசுகுவையும் சூசுவையும் அவ அட்டாக் பண்றா. உடனே சிரசாக்கி அவ மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையுமே ஹீலிங் பண்றா. அண்ட் அந்த இன்விசிபிளா இருக்கிற மான்ஸ்டர்ஸும் இப்ப தெரிய ஆரம்பிக்கி பல மான்ஸ்டர்ஸோட கலவையா இருக்கிற மாதிரி இந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அண்ட் இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க
எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கூட அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு எதுவும் ஆகல. அண்ட் இவங்க தான் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் புதுசாவும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. டர்ட்டில் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ண போகவும் ஷூஷோ அவ மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஷீல்ட வர வைக்கிறா. ஹியமோ நான் அது பக்கத்துல போறேன், அந்த டைமிங்ல நீ மத்த எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லிட்டு போறா. ஷீசுகோ போயிட்டு அவளோட ஸ்வாட வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டா. ஆனாலுமே அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா ஹீலிங் ஆயிருது. அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அந்த டீமன் லேடி கிட்ட இருக்கிற அந்த பறவை வந்துட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் இன்ஸ்டன்டா ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் அவளால ஹீலிங் பண்ண முடியும்னா இது ரொம்பவே ஆபத்தானது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு எண்டோ கேட்கவும் நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். எண்டோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ இங்க இருந்து போயிரு, கேப்டன் மெல்ட்ட போயிட்டு கூட்டிட்டு வா, அவங்க நோட்டீஸ் பண்ணாம உன்னால மட்டும்தான் இன்விசிபிளா மறைஞ்சு போக முடியும், உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லவும் நான் எப்படியாச்சும் ஆளுங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் அங்க இருந்து ஓடி வந்திருப்பான். இங்க கதை கேட்டுக்கிட்டே மியோ என்னடானா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ யார் இந்த பொண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எண்டோ கத்தவும் பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ ஆள ஆரம்பிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு திட்டிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவோ எண்டோவே அதை பார்த்து பயப்படுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம நாகமோ டக்குன்னு தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு ஷியா சொல்லவோ அவருக்கு அது பழகிட்டுன்னு டியோ சொல்றா. நம்ம ஹீரோ மியோவை சமாதானப்படுத்துறான். இப்ப எண்டோ திரும்பவும் கதையை கண்டினியூ பண்றான். அந்த டீமன் லேடி அந்த மான்ஸ்டர்ஸை புது விதமா அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறா. ஓகே அவனோட அல்டிமேட் மூவான லிமிட் பிரேக் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்ணி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸையே வெட்டியிருந்தான். உடனே அந்த டீமன் லேடி ஒரு ஸ்மோக் மாதிரியான ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்க பக்கமா அனுப்பலாம் ட்ரை பண்றா. உடனே ஷூசு வந்துட்டு டக்குன்னு அவளோட பேரியரை யூஸ் பண்ணி எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு ஷூசுவால தாக்கு பிடிக்க முடியல. அந்த டீமன் லேடி அவ பவரை யூஸ் பண்ணி ஒரு கேட் மாதிரியான மான்ஸ்டரை பேரியருக்கு உள்ள அனுப்பி வைக்கிறா. சூசு தான் வந்துட்டு அந்த பேரியர் கிரியேட் பண்றாங்கிறதுனால அந்த கேட் போயிட்டு சூசுவோட வயித்திலேயே குத்திடுது. சூசு அப்படியே கீழே விழுறா. அவளோட பேரியரும் போனதுனால அந்த பிளாக் கலர் ஸ்மோக் டேரக்டா சூசுவை தான் அட்டாக் பண்ணுது. அவளோட உடம்பு அப்படியே கல்லா மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. கோக்கி அப்படியே கீழே விழவும் நம்ம பேசாம திரும்ப போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேக்குறா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை அவங்க கொலை பண்ணிருக்காங்க, எப்படி விட்டுட்டு போக சொல்றா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சவுட்லயே ஒன்று வச்சுட்டு முட்டாள்தனமா திங்க் பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. கேப்டன் மெல்ட் தான் டிரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, அவர் தான் நான் பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி எண்டோ சொல்றான். எண்டோ இன்விசிபிளா இருந்துட்டு திடீர்னு கேப்டன் முன்னாடி வந்து நிக்கவும் கேப்டன் கொஞ்சம் லைட்டா பயந்துருதான். அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க, ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணுது, ஆனா நான் கோலத்தனமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும் நீ உன்னோட கடமையை தான் செஞ்சிருக்க, ஒன்ன தவிர்த்து வேற யாராலையும் இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் வெல்ட் சொல்றாரு. எண்டோ நவுண்டுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா ஒரு மான்ஸ்டர் எண்டோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எண்டோ நீ இங்க இருந்து எப்படியாச்சும் வெளியே போய் ஆளுங்களை ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போறாரு. இல்ல நான் கோல மாதிரி பயந்து ஓட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இது உன்னோட கடமை, இதை நீ பண்ணிதான் ஆகணும், உன்னால மட்டும்தான் இது முடியும், யாராச்சும் ஒருத்தர் டீமன் வந்தது போயிட்டு வெளியே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நீ இங்க இருந்து போ, நான் எப்படியாச்சும் அந்த சர்க்கிளை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் போயிட்டு சண்டை போடுறாரு. ஹெட் மாஸ்டர் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லவும் இப்போ எண்டோ அங்க இருந்து போறான். அப்படிதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற கதையை எண்டோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அமனகோவா அதாவது கோக்கியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த கேட் வந்து ஃபாலோ பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம உயிரோட இருக்கணும்னா அவ டீம்லயே பேசாம ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஹியோமா கேட்கவும் எனக்கும் அதுதான் சரின்னு படுது, நம்ம உயிரோட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. ஆனா அவ நம்மள ஏமாத்திட்டான்னா நமக்கு கண்டிப்பா தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும் நீ நோ சொன்னதுல இருந்தா அவ நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி ஹியோமா சொல்றான். நம்ம உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு கேப்டன் மெல்ட் அடி வாங்கின நிலைமையில அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. சின்ன பசங்களா இருக்கிறவங்கள தேவையில்லாம எங்க வரல சண்டை போட சொல்றோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் இன்விசிபிளா வந்து அவர் அட்டாக் பண்ணுது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் அப்படியே கீழே விழுறாரு. அமனகவா அதாவது கோக்கி டென்ஷன் ஆயிட்டு அல்டிமேட் மூவான லிமிட் பிரேக்கை யூஸ் பண்ண போகவும் ஆனா திரும்ப நீ இதை யூஸ் பண்ணினா உன்னோட பாடி தாங்காத அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. அந்த டீமன் லேடி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கில்ட் மாஸ்டருமே நம்ம ஹீரோ கிட்ட அபிஷியலா ரெக்வெஸ்ட் பண்றாரு. நாகமோ நீ எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு தானே நினைப்ப, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி எண்டோ கேட்கவும் அவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்ன பொறுத்த அளவுல அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நம்ம எல்லாம் ஜஸ்ட் சேம் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க அமனகாவா வந்துட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணி அந்த டீமன் லேடி கிட்டக்க நெருங்கிதான் அவளை குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகவும் அவ டாலர்ல அவள் லவர் கூட இருக்கிற போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு குத்துறதுக்கு மனசு வரல. சோ அப்படியே நிப்பாட்டிதான். இது ஒரு வார், எதிரியோட வீக்னஸை வச்சு அட்டாக் பண்றதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹியூமன்ஸ் நீங்க ரொம்பவே இறக்க குணம் கொண்டவங்க, அதனாலதான் தோத்து போறீங்க அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வர வச்சு டக்குன்னு அவனை அட்டாக் பண்றா. ப்ளீஸ் நாகமோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிடுறேன், அவங்கள காப்பாத்து அப்படின்னு சொல்லி எண்டோ கெஞ்சுறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். நீ நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா அவனை கொண்டுட்டல அப்படின்னு உங்க டீச்சர் சொன்னதையும் யோசிச்சு பாக்குறான். என்னோட பாப்பா ரொம்பவும் ஸ்ட்ராங், அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு மியோ சொல்றா. நம்மளை பொறுத்தளவு இது ஒரு சின்ன விஷயம், நாகமோ ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஷியா சொல்றா. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தானே மாஸ்டர் அப்படின்னு டியா கேக்குறா. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். சாக்கி கேப்டன் பெல்ட் ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. ஷீசுக்கு ஒருத்தி தான் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஹியூமன்ஸ் கொலை பண்ண தயங்குவாங்கன்னு நினைச்சா, ஆனா நீ கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்க போலியே அப்படின்னு அந்த டீமன் லேடி கேட்கவும் கோக்கி தான் மத்தவங்களை கொல்ல யோசிப்பான், ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அந்த டீமன் லேடி அதுக்கு முன்னாடியே ஒரு மான்ஸ்டரை சமன் பண்ணி அது ஷீசுக்கோவை அட்டாக் பண்ணுவோம். இப்போ ஷீசுக்கோக்கு ரொம்பவும் அடிப்படுது. சிரசாக்கி டக்குன்னு அவளுக்கு ஓடி போய் ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு போறா.
போறா. நான் கரெக்டான டைமிங்க்கு தான் எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிரசாகிக்கு சூசோ வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. நீயே இந்த இடத்துக்கு வந்த கௌரி, இது ஆபத்து அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லவும், இந்த பிளேஸ்ல எந்த இடத்துல இருந்தாலும் ஆபத்து தானே அப்படின்னு சொல்லி ஷிரசாகி சொல்றா. அந்த மான்ஸ்டர்ஸ் இப்போ அந்த பேரியரை உடைக்குது. அது அவங்கள அட்டாக் பண்ண பிறகும் சாக போற அந்த கண்டிஷன்ல என்ன மன்னிச்சிட்டு நாகுமோ, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஷிரசாகி நினைக்கிறா. பில்டிங் உடச்சிட்டு ஒரு இரும்பு ராட் வருது. ஒரே ஷாட்ல அந்த 2 மான்ஸ்டர்ஸையும் அது கொன்றுது. எப்படி இது நடந்ததுன்னு எல்லாரும் செம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாகமோ அப்படின்னு சொல்லி ஷிரசாகிக்கு மட்டும் அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவ அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. ஒரே ஷாட்ல பகிமத்தை கொண்டானே அப்படின்னு சொல்லி எண்டோ ஆச்சரியப்படுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரமா போயாகணும், ஷார்ட்கட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும், அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி எண்டோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, ஹே எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லி போரிங் போடுற ஒரு மிஷின் எடுத்து, இது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலால செய்யப்பட்டது, இது பாதையில எதா இருந்தாலும் அது தொலைச்சிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ தரையில ஓட்டு போட்டு டைரக்டா இப்ப கீழே குதிக்கிறான். மத்தவங்களும் இப்ப டைரக்டா கீழே குதிக்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்காக நம்ம ஹீரோ கீழே அனுப்பின அந்த ராடு தான் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டிருக்கும். எல்லாரும் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது நாகமோ அப்படின்னு சொல்லி ஷிரசாகி சொல்றா. என்னது நாகமாவா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, உண்மையிலே இது நீதானா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சூசுக்கு பேசவும், ஹே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யூஇ நம்ம ஹீரோ கேட்ச் பண்றான். அண்ட் அவ கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் சேஃபா லேண்டிங் பண்றா. எண்டோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யோயி நீ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணு, ஷியா நீ அடிப்பட்டவங்களை பாத்துக்கோ, டியோ மியாவை கூட்டிட்டு நீ வீக்கானவங்களை போய் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்புவோம். நாகமோவில் இது தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷிரசாகி கவலைப்படுறா. மாஸ்டருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. யாரை எதிர்த்து சண்டை போடுறோன்னு தெரியாமையே உன் ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு என் கூட தனியா சண்டை போட வந்திருக்க, இதுக்காக வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லேடி சொல்லவும், நீ ஓடி போறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்பவே உன் உயிரை காப்பாத்திக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்விசிபிளா இருக்கிற மான்ஸ்டர்ஸை பிடிச்சிருந்தான். இன்விசிபிளா இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ ஈஸியா போட்டு தள்ளிடுதான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ஷேட மாதிரி அட்டாக் பண்ற அந்த கேட்டையும் நம்ம ஹீரோ சும்மா மாசா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். எல்லா ஹீரோஸையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீரோயிக்கா அப்படி வேற லெவல்ல சீன் போட்டு தள்ளுறான். நாகமோவா இது அப்படின்னு சொல்லி ஷிரசாகி இதை பார்த்து ஷாக் ஆகுறா. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளவோ, இப்ப அந்த டீமன் லேடி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறா. அதையும் நம்ம ஹீரோ ஈஸியா போட்டு தள்ளவும், டர்ட்டில் மாதிரி இருக்கிற ஒண்ணு அதோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ அவன் ஷீல்ட வச்சு ஈஸியா அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டீமன் லேடி பக்கமா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருதான். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அவளுக்கு லைட்டா அடிபட்டதுனால என்ன ஹீலிங் பண்ண அப்படின்னு அந்த பறவை கிட்ட சொன்னா, அந்த பறவையை நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டு தள்ளியிருக்கான். நான் நோட்டீஸ் பண்ணாத டயத்துல இவன் இப்போ அந்த ஹீலரை போட்டு தள்ளா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. நாகமா உண்மையிலேயே அவசரம் தான், அவ நோட்டீஸ் பண்ணாத நேரத்துல அந்த ஹீலரையே போட்டு தள்ளியிருக்கானே அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு பாராட்டுறா. டர்ட்டிலோட வாய்க்குள்ள பாம போட்டா அதையும் நம்ம ஹீரோ காலி பண்றான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும், நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இது நம்ம நாகமோ தான் அப்படின்னு என்டா சொல்லவும், கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு அன்னைக்கு கீழே விழுந்த அந்த நாகமோவா இது அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் தான் சொன்னல நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா இது நாகமோ தான், நான் அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு என்டா சொல்லவும், ஏன் அவன் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு யோகி கேட்கிறா. நம்ம ஹீரோவை சாவடிக்க ட்ரை பண்ண அந்த ஹீரோமா வந்துட்டு, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு எண்டோவை பார்த்து திட்டவும், நான் அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்துட்டேன், அது நாகமோ தான் அப்படின்னு என்டா சொல்றான். இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஹியோமா ரொம்பவும் பயப்படுறான். அவன் வழியில நீ திரும்பவோ குறுக்க நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், அவன் ரொம்பவும் பயப்படுறான். அந்த டீமன் லேடி மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறவங்கள அட்டாக் பண்ண போகவும், நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷூசோ எந்திக்கிறா. நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு யோகி வந்துட்டு பிளாக் ஹோல் மாதிரி சின்னதா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த மான்ஸ்டர்ஸை ஒரே செகண்ட்ல காணாம ஆக்கிருந்தா. ஷியா கேப்டன் மெல்ட்ட பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட வர மான்ஸ்டர்ஸையும் அவ ஈஸியா தோக்கடிச்சிருந்தா. டியோ கிட்ட சில மான்ஸ்டர்ஸ் வரவும் அவளோட டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணியே அவ ஈஸியா அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருந்தா. அந்த டீமன் லேடி ஸ்னேக் மாதிரியான ஒன்று சமன் பண்ணி ஷிரசாக்கி அட்டாக் பண்ண போகவும், நம்ம ஹீரோ டக்குன்னு அவ ரிங்க யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாட வர வச்சு ஷீசுகோ கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்து, இந்த இதை யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறான். அவ அந்த ஸ்னேக்கை துண்டா வெட்டி எடுத்துருதா. இந்த பிளேட் ரொம்பவும் லைட்டாவும் ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறா. ஏன்னா அவ்வளவுதானா இன்னும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டீமன் லேடி அவளோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி பிளாக் ஸ்மோக் வர வச்சு அதை நம்ம ஹீரோ மேல அப்படியே போடுறா. அந்த பிளாக் ஸ்மோக் பட்டுச்சு அப்படின்னா அவங்க அப்படியே கல்லா மாறிடுவாங்க. நாகமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கத்தவோ, இதை கேட்டுட்டே என்னது அப்பாவா அப்படின்னு சிரசாக்கி ஷாக் ஆகுறா. அந்த டீமன் லேடி தடுத்து விடவும் நம்ம ஹீரோவில் தடுக்கிறான். என்னோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் கூட உன்னை ஒன்னும் பண்ணாதுல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லேடி சொல்லவும், யாரை எதிர்த்து சண்டை போடுறான்னு உனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கன் பாயிண்ட்ல நிறுத்துறான். சிரசாக்கி போயிட்டு அவ ஃப்ரெண்ட் மேல கைய வைக்கும். வலிக்குது அப்படின்னு அவ சொல்றா. அந்த பொண்ணு அவளை அப்பான்னு கூப்பிட்டால அப்படின்னு சொல்லி சிரசாக்கி டென்ஷன் ஆகுறா. சாவறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி வார்த்தைகள் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன்னை யார் அனுப்புனா, எப்படி நீ இந்த மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற, இதுதான் நீ சொல்ல போற, இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படியும் நீ என்ன கொல்லதான் போற, நான் எதுக்காக இதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ கேட்கறா. நம்ம ஹீரோவா கால்ல ஷூட் பண்ணிட்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நீ பேசணும். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ மேஜிக் யூஸ் பண்ணி சமன் பண்ணதை பார்க்கும்போது ஏன்ஷியன் மேஜிக்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன் மேஜிக் அடையிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. அப்ப டீமன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க லாபிரிந்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ ஷாக் ஆகுறா. அப்படின்னா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு லவர் இருக்கான், கண்டிப்பா அவன் ஒரு நாள் வந்து உன்னை பழி வாங்குவான் அப்படின்னு அவ சொல்லவும், டீமனா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் அழிப்பேன்.
ஒருவேளை உன்னோட லவரும் உன்னை மாதிரி ஒரு அடியாளா இருந்தா அவனால என்ன தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணலான்னு போகும்போது நாகமோ வேண்டாம், அவளால தான் இப்போ சண்டை போட முடியாது இல்ல, அவளை அப்படியே விட்டு கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கோக்கி பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோவுக்குள்ள ட்ரை பண்ண அந்த ஹியோமோ இன்னும் செம ஷாக் ஆகுறான். ஹோலி வாட்டர் ரொம்ப ரேரானது, அதை இவருக்கு கொடுத்தது சரிதானா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் கேப்டன் மெல்ட் ரொம்பவும் நல்லவர், அதனாலதான் அவருக்கு அதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், நல்ல வேலை பார்த்த யோயி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு யோயியை பாராட்டவும் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஷியா திட்டுறா. கேப்டன் மெல்ட்ட ஹீலிங் பண்ற லெவலுக்கு என்கிட்ட மானா இல்ல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லுவோம். ஹோலி வாட்டர் கொடுத்துருக்கேன், அவருக்கு எதுவாகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ ரிலாக்ஸ் ஆகுறா. நான் உன்னை இழந்துட்டேன்னு நினைச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன், என்னால உன்னை காப்பாற்ற முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு ஷிரசாக்கி எல்லாம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மத்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஜெலஸ் ஆகுறாங்க. அதான் எனக்கு ஒண்ணு ஆகல, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்றான். ஷிரசாக்கி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்குமா, அவன் அப்படியே கையை மேல தூக்கிடுதான். பதிலுக்கு நீயும் அவளை கட்டிப்பொடி அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு வந்துட்டு செம டென்ஷனோட நம்ம ஹீரோவை பாக்குறா. யோயியோ மத்தவங்களும் பாக்குறாங்கிறதுனால நம்ம ஹீரோ அப்படியே கையை தூக்கி நின்னுட்டு இருக்கான். நீ அவளை கொல்லாமையே விட்டுருக்கல, எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி அவனகாவ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் என்னோட எதிரிகளை கொல்றதுதான் என்னோட வழக்கம், நீ ரொம்பவும் நல்ல மனசோட மத்தவங்களை மன்னிச்சு விடுவ, ஆனா என்னாலலாம் அப்படி பண்ண முடியாது, எது நெசசரியோ அதை செஞ்சுதான் ஆகணும், உன்னால பண்ண முடியல, நான் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்பட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா கொலை பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும் இந்த உலகத்துல கொல்லணும் இல்லைன்னா கொல்லப்படுவாங்க, நான் கொல்றதை சூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், என்னோட வழியில யார் வந்தாலும் சரி அவங்கள நான் கொன்றுவேன், அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் கொன்றுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன், சிரசாக்கிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் மனக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், நம்ம எல்லாரையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சது இல்ல, இதுக்கப்புறம் நான் போனா ஒரே திடியா போனதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கியோட ஃப்ரெண்டு ஷீசுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. யோயி சிரசாக்கியை பார்த்து நக்கலா ஒரு பார்வை பார்த்து சிரிக்கவும் சிரசாக்கிக்கு அவ எதுக்காக அப்படி பாக்காங்கிறது புரிஞ்சிருது. இவங்க வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே நின்னுட்டு இருக்கு, ஒரு டீமன் உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டதுனாலதான் நான் இவ்வளவு பெரிய ஆர்மியை சப்போர்ட்டுக்கு கூட்டேன், இவ்வளவு சீக்கிரமா நீங்க சேஃப்டியா திரும்ப வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, எனவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கில்ட் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு மியோவை கொஞ்சிட்டு இருக்கான். ஷீசுகோ நான் சொல்ல போறேன், எனக்கு விஷ் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரசாக்கி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போறா. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஷீசுகோ சொல்றா. நாகுமோ உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உன்னோட ஜர்னில நானும் உன் கூட வரவா, இல்ல நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கௌரி சொல்லவும் உன்கிட்ட அந்த லெவலுக்கு தைரியம் கிடையாதுன்னு யோகி சொல்லவும் ஹாஜிமே மேல எனக்கு அக்கறை இல்லங்கிறியா, உன்னை விட எனக்கு தான் அதிகமான அக்கறை இருக்கு, ஐ லவ் யூ ஹாஜிமே அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லவும் எல்லாருமே அப்படி வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு வேற ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, சோ உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது யோகி தானே அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்றது எப்பவும் வராது, நான் உன் கூடவே வரவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இல்ல அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள சரி நீ வா, ஹாஜிமேவும் நானும் எவ்வளவு க்ளோஸ் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்றா. ஒரு நாள் ஹாஜிமே என்ன லவ் பண்ணுவா, அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்றா. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல எல்லாரோட கண்ணுக்கும் அப்படிதான் தெரியுதா, அவ பின்னாடி ஒரு லைட்னிங் டிராகனோ ஃபயர் டிராகனோ நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஷியா காமெடி பண்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஹாஜிமே, மியா யாரோட குழந்தை, அவ எதுக்காக உன்னை அப்பான்னு கூப்பிடுறா, யோகிக்கும் உனக்கும் பிறந்த குழந்தையா இல்லன்னா டியா ஷியா அவங்களுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உடனே ஷீஸுக்கு போயிட்டு சிரசாக்கியை தடுக்கிறா. அவளை நம்ம கூட கூட்டிட்டு போறது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே தான் நினைக்கிறேன், நம்ம தான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட், நம்ம கூட அவ கண்டிப்பா சேஃபா தானே இருப்பா அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. சிரசாக்கி நாளைக்கு காலம்பரே நாங்க கிளம்பிடுவோம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம். இப்ப லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நாகமோ இந்த ஸ்பாட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு திரும்ப கொடுக்கவும் நான் அந்த லெவலுக்கு ஒன்னும் ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது என் பாடியில ஒரு பார்ட்டா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் இவா தான் நமக்கு ஃபைனல் பாஸ் நினைக்கிற, ஹாஜிமே அடையணும்னா இவ்வளவு தாண்டி போகணும் போலியா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி யோகி வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஷீசுகோவோ சொல்றாங்க. அவங்க எல்லாரும் போகவோ சிரசாக்கிய கோக்கி போய் தடுக்க போறான். உடனே ஷீசுகோ வந்துட்டு கோக்கியை தடுக்கிறா. சிரசாக்கி நாகமோவை லவ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோக்கி வருத்தப்படுறான். சிரசாக்கி மேல இவனுக்கும் ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது, நீயும் போயிட மாட்டியே அப்படின்னு சொல்லி ஷீசுகோவை பார்த்து கேட்கவோ யாருக்கு தெரியும், போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப அடுத்த நாள் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கௌரி நீ எங்க இருந்தாலும் சரி எங்களோட சப்போர்ட் உனக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவோட ஜீப்பை பார்த்துட்டு இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் கேட்கறான். யோகிக்கு மட்டும் ஏன் ஃப்ரெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் இங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் ஃப்ரண்ட் ரோல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. ஷியா உனக்கு முன்னாடி உட்காரணும் நான் சொல்லியா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் அவ காமெடி பண்றா. அப்ப மியா வந்துட்டு அடல்ட் வார்த்தைகள் பேசவோ இதை எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாருமே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவோ எனக்கும் பசிக்குது நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி யோகி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவோ இவ ஏன் உன்ன ஒரு மாதிரி பாக்குறா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கறா. இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு கண்டிப்பா நான் என்னோட வேர்ல்டுக்கு போவேன், வழியில யார் குறுக்கு வந்தாலும் அவங்க என் எனிமி தான், அவங்கள கொன்றுவேன், ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸா இருந்தாலும் சரி இல்ல காடாவே இருந்தாலும் அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ